ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, குட் ஈவினிங். நான் பேச விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல நான் இது ஒரு அறிமுக வகுப்பா தான் இந்த கிளாஸஸ் இருக்கு. அதோட சேர்த்து நாங்க இந்த ஏஓ, அதாவது ஒத்தரைஸ்ட் ஆஃபீஸர், அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர், சரியா, இதுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கிற என்ற விஷயங்களையும் இதோட சேர்த்து நாங்க பாக்குறதுக்கு இருக்கிறோம். சரியா, ஓகே. அப்ப இந்த ஜொப்புக்கு அப்ளை பண்ண யாரு தகுதி பெற்றாக்கள் என்ற விஷயத்தை நீங்க முதல்ல விளங்கிக் கொள்ளணும். யாரு யாரு தகுதி பெற்றாக்கள், சரியா? அது நாங்க கெசட் நாங்க இப்ப உங்களை விளங்கப்படுத்துவேன். சரியா, ஓகே. அப்ப குறிப்பாக டிகிரி ஹோல்டர்ஸ், சரி, அவங்களோட டிகிரி இருக்கணும். மற்றது ஓ லெவல்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல சி இருக்கும். அதே வழியில உங்களோட வயது 21 இருந்து 35 வயதுக்கு இடைப்பட்டதாக இருக்கும். இவ்வாறு இருக்கிற சகலரும் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதி பெற்றாக்களா இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து க்ளோசிங் ஆகுது மே 5ஆம் தேதி க்ளோஸ். அதுக்கிடையில விண்ணப்பிக்கணும். எவ்வாறு விண்ணப்பிக்கிற ஆன்லைன் என்ற விஷயமும் நான் அதோட சேர்த்து பார்க்கறதுக்கு இருக்கிறோம். சரி, அதே வேளையில உங்களோட எக்ஸாம் வந்து ஜூலைல நடத்துறதுக்கு இருக்கிறாங்க. சரி, அப்ப இருக்கிற மிக குறுகிய காலம். இதற்கான பாடங்களை பாத்தீங்கன்னா பிரதானமாக 3 சப்ஜெக்ட். இதுக்கான பாடங்கள் பிரதானமான 3 சப்ஜெக்ட். சரியா, இந்த பாடங்களை பொறுத்த வரைக்கும் சில இதற்கான வழிகாட்டல் வகுப்புகளை நாங்க செய்யறோம். இப்ப தொடர்ச்சியாக பல வழிகாட்டல் வகுப்புகளை எங்களோட பிட்ரிகர் அகாடமியால நாங்க செஞ்சு கொண்டு வரோம். அதன் அடிப்படையில இதற்கான வழிகாட்டல் வகுப்புகளை நாங்க செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். சரியா, ஓகே. குறிப்பாக எங்களோட அகாடமி இந்த வருடம் நடைபெற்ற சில அச்சீவ்மெண்ட்ஸ், இந்த வருடத்துல இதுக்கு முதல் பல அச்சீவ்மெண்ட்ஸ் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக இந்த வருடம் பெற்ற அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்தோம்னு சொன்னா, ஓகே, குறிப்பாக நாங்க பார்க்க போறது இலங்கை சட்டக்கல்லூரி. இலங்கை சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சை 2024ஆம் ஆண்டு இடம்பெற்றது. அதுக்கான பெறுபேறுகள் பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டுச்சு. சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சைக்கான பெறுபேறுகள். அந்த பெறுபேறின் அடிப்படையில 3 பேர், அதாவது தமிழ் மீடியம் 6 பேர் செலக்ட் பண்ணாங்க. மொத்தமா 6 பேரா தமிழ் மீடியம் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். அதுல 3 பேர் எங்களோட அகாடமி சார்பாக அகாடமியில கல்வி கற்ற மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடை. அடுத்த விடயம், இந்த வருடத்துல அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு சொன்னா வடமேல் மாகாண டீச்சிங் எக்ஸாம். அதுல 25 மாணவர்கள், எங்களோட கல்வி கற்ற 25 பேர் வந்து தெரிவு செய்யப்பட்டாங்க. அதே வேளையில அண்மையில, அதாவது கடந்த வாரம் வெளியிடப்பட்ட திறந்த பல்கலைக்கழகம் கல்விமானி நுழைவு பரீட்சை பெறுபேறு, அதன் பெறுபேறுகளின் அடிப்படையில 112 மாணவர்கள் எங்களோட அகாடமி சார்பாக கல்வி கற்ற மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. சரியா, அதாவது குறிப்பாக தமிழ் மீடியம் 14 சென்டர்ஸ் இருக்கு. 350 இருந்து 400 கிடைப்பட்ட மாணவர்கள்லாம் தெரிவு செய்வாங்க. அந்த மாணவர்களை 112 மாணவர்கள் எங்களோட அகாடமி சார்பாக தெரிவு செய்யப்பட்டாங்க என்ற விஷயத்தையும் நான் இந்த இடத்துல குறிப்பாக சொல்லிக் கொள்றேன். சரியா, அடுத்தது அது சம்பந்தமாக நாங்க சில விஷயங்கள், அதாவது இப்ப கல்விமானி பட்டம் தொடர்பாக அதுல சித்தி பெற்ற மாணவர் தொடர்பான லிஸ்டும் நாங்க வெளியிட்டு இருந்தோம். எங்களோட சோசியல் மீடியாக்களை பேஜ்களை நாங்க ஷேர் பண்ணி வந்தோம். சரியா, அது தொடர்பான டீட்டெயில்ஸை நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, அப்ப மொத்தமாக 112 மாணவர்கள் அகாடமி சார்பாக தெரிவு செய்யப்பட்டாங்க. அப்ப அதன் அடிப்படையில தான் நாங்க தொடர்ச்சியாக, அதாவது இந்த வருடத்துக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நாங்க இங்க ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கு முதல் கடந்த காலங்கள்ல நாங்க பல போட்டி பரீட்சைகள் ஊடாக பல மாணவர்களை கல்வி சார்ந்த கற்கனறிகளுக்கு தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே வேளையில தொழில் சார்ந்த நடவடிக்கைகள், சில டீச்சிங் எக்ஸாம், இனி எம்எஸ்ஓ, ஜிஎஸ் வரான தொழில் சார்ந்த துறைகளையும் மாணவர்கள் பல பேர் எடுபட்டிருக்காங்க. எங்களோட அகாடமியினோட கல்வி கற்றவங்க என்ற விஷயத்தை நான் முதல் கண் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதே வேளையில எங்களோட அகாடமி கடந்த 5 வருடத்துக்கு மேலாக நாங்க இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு வரோம். 2020ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ச்சியாக எங்களோட கிளாஸஸ் வந்து தொடர்பு கொண்டு கண்டக்ட் பண்ணி கொண்டு வரோம். அனுபவமிக்க வளவாளர்கள் ஊடாக தான் இந்த கிளாஸஸ் வந்து செஞ்சு கொண்டு வரோம். சரி, அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தும். இப்ப முதல்ல நீங்க இந்த ஜாப் சம்பந்தமாக நீங்க அப்ளை பண்ணணும்னு சொன்னா, இதுக்கான கிளாஸஸ் சூஸ் பண்ணணும்னு சொன்னா, முதல்ல ஒரு யாரு, சரி, நான் எங்கட அகாடமி இருக்கலாம், அது வேற ஏதாச்சும் ஒரு அகாடமி இருக்கலாம், அது டசன்ட் மேட்டர், யார்கிட்டையும் நீங்க கிளாஸுக்கு போகலாம். முதல்ல அவங்கள பத்திய ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, அது தெரிஞ்சு அது ஓகேயா என்றது பிறகுதான் நீங்க அங்கே டிசைட் பண்ணணும். சரியா,
அப்ப எடுத்த உடனே புதுசாக கிளாஸ் செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்கன்னு நாங்க போகக்கூடாது. சரி, யாரு செய்யறாங்க, தெரிஞ்சாக்கள் செய்யறாங்களா, யாரும் நமக்கு பரிச்சயமானாக்கள் செய்யறாங்களா அப்படியும் போகக்கூடாது. அவங்களோட ஹிஸ்டரியை நீங்க செக் பண்ணணும். அவங்க எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இவங்களால இவங்களோட படிச்சாங்களால பாஸ் பண்ண இயலுமா, இவ்வாறான பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொண்டுதான் அந்த கிளாஸஸுக்கு போகணும். ஏன்னா நீங்க பே பண்ணி படிக்கிறீங்க. பே பண்ணி படிக்கிறது பிரயோஜனமா இருக்கும். ஒன்று பிரயோஜனம் மற்றதாக வீண் விரயமாகுதுன்னு சொன்னா நீங்க சும்மா மணியை வீண் விரயமாக்குறீங்க. சரியா? இப்ப உங்களுக்கான ஜொப்புக்கான சான்ஸும் இல்லாம போகுது. அது ரெண்டு விஷயத்த நீங்க கவனிச்சு கொள்ளணும் முதல். சரியா? அப்ப நாங்க தொடர்ச்சியா 5 இயர்ஸுக்கு கிட்ட செஞ்சு கொண்டு வரோம். அதே வேளையில எங்களோட யூடியூப் சேனலை நீங்க செக் பண்ணீங்கன்னா, நீங்க யூடியூப்ல போய் பிட்ரிகர்னு சர்ச் பண்ணி பாருங்க. பிட்ரிகர் சரியா? யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்ட வீடியோக்கள் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அப்ப அது முற்று முழுதாக போட்டி பரீட்சை, கல்வி சார்ந்த தொழில் சார்ந்த போட்டி பரீட்சை தொடர்பான வீடியோக்களை நாங்க இதுல அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம், அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில தான் நாங்க இந்த ஏஓ ஆத்தரைஸ் ஆபீசர் கூடிய கிளாஸஸும் நாங்க ஆரம்பிக்க இருக்கிறோம். சரியா? இதுல முதல்ல இங்கிலீஷ் கெசட் தான் வந்திருக்கு. இப்ப தமிழ்ல இதுக்கான கெசட் இன்னும் வெளியிடலவாங்க. இங்கிலீஷ் கெசட் தான் வந்திருக்கு. இருந்தாலும் எங்களோட கால தாமதமின்றி நாங்க இந்த விஷயங்களை அப்ளை பண்ற விஷயங்களை பார்த்துக்கொள்ளணும். தமிழ் கெசட் வெறுமே வெயிட் பண்ணிட்டு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணணும். அதற்கான தயார்படுத்தலையும் நீங்க மேற்கொள்ளும். சரி, இருக்கிற குறுகிய காலம் தான். சரியா? அப்ப குறுகிய காலத்துக்குள்ள அந்த விடய தானங்கள், விடய பரப்புகளை நீங்க தெளிவாக கற்கணும், திருத்தமாக கற்கணும், அதுல வார பிழைகளை திருத்திக் கொள்ளணும். இதுக்கு டைம் எடுக்கும். அப்ப இதெல்லாம் கற்று சரியா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படிச்சா மாத்திரம்தான் இதுல நீங்க செலக்ட் ஆகலாம். ஏன்னா இதுக்கு நிறைய போட்டி இருக்கு. நீங்க மட்டும் இல்ல, நிறைய போட்டிஸ் இருக்கு, நிறைய கிராஜுவேட்ஸ், நிறைய பட்டதாரிகள் இந்த அப்ளை பண்ணதுக்கு இருப்பாங்க. சரியா? அப்ப நிறைய பட்டதாரிகள் இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு இருக்கிறதால மிகுந்த போட்டி நிலவர ஒரு எக்ஸாம் அது இருக்கு. சரியா? அப்ப மிகுந்த போட்டி நிலவர எக்ஸாம்னு சொன்னா அதுல நாங்க வெற்றி பெறணும்னு சொன்னா உங்களோட கடின உழைப்பும் தேவை. அதாவது எங்களோட வழிகாட்டல் மாத்திரம் இருந்து போதாது, உங்களோட கடின உழைப்பும் இங்க தேவைப்படும். சரியா? ஓகே, அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். சரி, முதல்ல இந்த கெசட்டை நாங்க ஒருக்கா பார்த்ததுக்கு பிற்பாடு நாங்க அதை எப்படி அப்ளை பண்ற விஷயத்தை நாங்க பார்ப்போம். அதுக்கு பிறகு உங்களுக்கு பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். உங்களோட டவுட்ஸ்கள், உங்களோட மற்ற விஷயங்களை நாங்க அங்கால டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொண்டு வருவோம். சரி, எனக்கு ஓகே. இப்ப இது லாஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணவங்க நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கிளாஸ் இந்த நடக்கிற இதுல ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும். சரியான இறுதியாக ஜாயின் பண்ணலாம், இடையில ஜாயின் பண்ணலாம். அப்ப நீங்க குழப்பிட்டு இருக்க தேவையில்லை. அப்ப இதுக்கான ரெக்கார்டிங்ஸ் நாங்க தருவோம். ஸோ அதை ரெக்கார்டிங்கை நீங்க பார்த்துக்கணும். சரியான ஓகே. முதல்ல நீங்க பார்க்க போனீங்கன்னு சொன்னா இந்த திறந்த போட்டி பரீட்சை, இதுல லிமிட்டடும் கால் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து திறந்த போட்டி பரீட்சையா, ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம், திறந்த போட்டி பரீட்சை. சரியா? அதாவது தரம் 2க்கான போட்டி பரீட்சை. வழக்கமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போட்டி பரீட்சைகள் தரம் 3 தான் கால் பண்ணுவாங்க. சரியா? பொதுவாக. ஆனா இங்க தரம் 2. ஏனடா நேரடியாக கிராஜுவேட்ஸை கால் பண்றபடியால தரம் 2. சரியா? ஓகே. அப்ப இந்த அதிகாரம் பெற்ற அலுவலர். சரியா? அப்ப இதற்கான கவர்ச்சிகரமான விஷயம் இதுல சம்பளம் தான். நிறைய பேர் அந்த சலரி ஸ்கேல பார்த்து கொண்டே அப்ளை பண்றாங்க இருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா சலரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னதுல 1,10,570 சொல்லிக்காங்க. நீங்க சலரியை பார்க்கலாம். இல்ல சில சலரி ஸ்கேல் தான் மிகவும் கவர்ச்சிகரமான விஷயம், நிறைய பேரை ஈர்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இப்பே காலகட்டத்தில் எங்கட நாட்டுற பொருளாதார சிச்சுவேஷன்ல இப்படியான சலரி வாரது பெரிய விஷயம். பாருங்க, 1,10,570 ரூபாய். சரியா? இவ்வாறான சலரி ஸ்கேல் இருக்கிற ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஜாப் பண்ணுது. சரியா? பென்ஷன் ஸ்கீம் இருக்கிற ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஜாப். சரியா? அப்ப நீங்க நிறைய பேர் வந்து அவங்க இருக்கிற ஜொப்பையும் விட்டுட்டு வேற வேற டீச்சிங் வேலை செய்யறாங்க. டீச்சிங் ஜாப் இருக்கிற வேலையை விட்டுட்டு இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகளவும் இருக்கு. சரியா? ஆகையால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இதை என்னன்னு சொல்லி பாருங்க, நீங்க முயற்சி செய்யுங்க. சரியா? முயற்சி செஞ்சு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா அது மிகப்பெரிய வெற்றியாக இது இருக்கு. சரியா? ஓகே. பிற்காலத்துல இன்னும் சலரி கூட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரியா? இப்ப இதுல நாங்க இந்த கெசட்டை கொஞ்சம் நாங்க பார்ப்போம், என்ன விளக்கங்கன்னு சொல்லி கொஞ்சம் கெசட்டை பார்ப்போம். சரியா? அப்ப இதுல சொல்லிக்காங்க பாருங்க, இட் இஸ் ஹியர்பை இன்ஃபார்ம் தட் ஓபன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வில் பி ஹெல்ட் ஜூலை. சரியா? ஜூலைல நடக்கும்னு சொல்லிக்காங்க. டேட் சொல்லல, ஜூலை மாசம் நடக்கும்னு சொல்லிக்காங்க. அப்ப ஜூன் மாசம் அதுக்கான பரீட்சை நாட்காட்டி வெளியிடப்படும். அதுல டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்ன டேட்னு சொல்லி. சரியா?
அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது எமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட், ஏற்றுமதி இறக்குமதி திணைக்களம். சரியானே? ஓகே. அப்ப இதுல வார ஜாப்ஸ்கள் வந்து பொதுவா பிளெக்சிபிளான ஜாப்ஸா தான் இருக்கு. அந்த அளவு ஹார்டான ஜாப்னு சொல்றதுக்குல பிளெக்சிபிளான, உங்களுக்கு ஏத்த மாதிரி பிளெக்சிபிளான ஜாப்ஸா இருக்கும். அதே வேளையில இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்லிக்காங்க. அது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் எப்படின்னு பார்ப்போம். சரி, கெசட்டை பார்த்ததுக்கு பிறகு நான் இந்த அப்ளை பண்ண இந்த செக்ஷனுக்குள்ள நான் போவோம். சரியா? இது எப்படி அப்ளை பண்ணலாம்ன்ற விஷயத்துக்கு நான் உங்களுக்கு கொண்டு போவேன். அதை பார்த்துக்கொள்ளலாம். சரியா? அப்ப அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் 7 கமெண்ட்ஸ் பண்ணிக்காங்க, ஆரம்பிச்சுக்காங்க. சரியா? க்ளோசிங் டேட் வந்து மே 5. சரியா? மே 5 க்ளோசிங். அப்ப மே 5 தானே, இன்னும் காலம் இருக்கு, யாருதெல்லாம் அப்ளை பண்ண இருக்காம. சரியா? நீங்க நேர காலத்தோட அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? சரி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிரதானமாக 3 சப்ஜெக்ட்ஸ் ரிட்டன் எக்ஸாம் வைக்க போறாங்க. சரியா? எழுத்து பரீட்சை. இந்த பரீட்சையின் அடிப்படையில நீங்க எடுக்கிற மார்க்ஸின் அடிப்படையில தான் தெரிவு செய்வாங்க. சரியா? பிரதானமான 3 சப்ஜெக்ட். சரி. அப்ப அதுல முதலாவது சப்ஜெக்ட பாத்தீங்கன்னு சொன்னா இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். சரி, ஐக்யூவும் ஜென்ரல் நாலேஜ் ஜிகே இரண்டும் ஒரு பேப்பரா வருது. சரியா? ஒரு பேப்பரா வருது. பார்ட் 1 ஐக்யூ, பார்ட் 2 வந்து ஜிகே ஜென்ரல் நாலேஜ். சரி, கீழுக்கு பார்ப்போம். அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம். என்னென்ன விடயதானங்கள், எப்படியான விடயதானங்கள் எதிர்பார்க்கிறாங்கன்ற விஷயத்த பார்ப்போம். அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு பேப்பரா வரும். அடுத்தது பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி, கணனி விஞ்ஞானம் தொடர்பான அடிப்படை அறிவு. சரி, இதுவும் ஒரு சப்ஜெக்டா இருக்கு. சரி. அப்ப உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்ப நடக்கும், எங்க நடக்கும்னா கொழும்புல தான் நடக்கும். இப்ப இலங்கையில நீங்க எந்த ஒரு பாகத்துல இருந்தும் நீங்க விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து கொழும்புல தான் நடக்கும். சரி, அதையும் சொல்லிக்காங்க. கொழும்புல எக்ஸாம் நடக்கும்னு சொல்றாங்க. அத்தை சொல்றாங்க. சரியா? போஸ்ட்போன் கேன்சல் பண்ற பவர் வந்து இந்த எக்ஸாம போஸ்ட்போன் பண்றதோ, சரியா, போஸ்ட்போன் பண்ணலாம். சரியா? தள்ளி போடலாம் அல்லது கேன்சல் பண்ணலாம், நிப்பாட்டலாம். அதுக்கான உரிமை யாருக்கு இருக்குன்னு சொன்னா பாருங்க, ஜெனரல் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன். சரியா? அதாவது இந்த ஏற்றுமதி இறக்குமதி திணைக்களத்துல இந்த கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் இதுக்கான நிப்பாட்டத்துக்கோ எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணதுக்கான உரிமை இருக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? பெரும்பாலும் எக்ஸாம் நடத்துவாங்க. இப்போ போஸ்ட்போன் பண்ற எக்ஸாம் எல்லாம் பெருசா போஸ்ட்போன் பண்ற இல்ல. அண்மை காலமா 6 வருஷத்துக்கு முதல் ஹோல்ட் பண்ணி போஸ்ட்போன் பண்ண எக்ஸாம் இப்ப நடக்க போகுது, எம்எஸ்ஓ எக்ஸாம். சரியா? அப்ப இப்ப இருக்கிற கவர்மெண்ட்ல அந்த போஸ்ட்போன் என்று சொல்றதுக்கு பெருசா அப்படியான சம்பவங்கள் நடப்படுறதில்ல. எக்ஸாம் கோல் பண்ணா எக்ஸாம் நடத்துவாங்க. சரி, அதே போல பார்லிமெண்ட்ரி ஆபீசர் வந்து கோல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதம் நடத்துறாங்க எக்ஸாம், இல்லையா? ஸோ அப்படித்தான் எக்ஸாம் நடத்துவாங்க. இப்ப இருக்க கவர்மெண்ட் பிரச்சனை இல்லை, அந்த எக்ஸாம்களை அந்த உரிய டைமுக்கு நடத்துறாங்க. ஓகே. அதே வேளையில இன்னொரு விஷயத்தை நீங்க இதுல கவனிக்கணும். 10% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வில் பி ரிசர்வ் ஃபார் ஃபீமேல் அப்ளிகன்ஸ். அதாவது பெண்கள் 10% பெண்களை தான் தெரிவு செய்வாங்க. அப்ப மொத்தமா எடுக்க போறது நம்பர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் 68. 68 பேரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரி, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க 68 பேருக்கு. அதுல 10% கிட்டத்தட்ட 7 பேர், 7 கேர்ள்ஸை தான் தெரிவு செய்வாங்க. அப்ப பெண்களுக்கான சந்தர்ப்பம் 7 பெண்களுக்கு தான் சான்சஸ் இருக்கும். சரி, அதை நீங்க கவனிக்க வச்சுக்கணும். பெண்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லல, அப்ளை பண்ணலாம். சரியா? ஆனா 7 பேருக்கு தான் சான்சஸ் கிடைக்கும். சரி, அப்ப மீதி 61 பேர் ஆண்களுக்கான சான்ஸ் கிடைக்கும். சரி, அதையும் நீங்க இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த சொல்றாங்க என்னன்னு சொன்னா, கேண்டிடேட் சிமிலர் டு த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் who have scored highest marks on the basic indicated in one above out of those have set all the question paper of written examination and scored at least 40 marks. அதாவது குறைஞ்சது இந்த ஒவ்வொரு பேப்பர்லையும் 40 மார்க்ஸ் எடுக்கணும், பாஸ் ஆகிறாங்க. 3 பேப்பர்லையும் குறைஞ்சது 40 மார்க்ஸ் சரி எடுக்கணும், நீங்க பாஸ் ஆகிறேன்னு சொல்றாங்க. அதாவது பாஸ் மார்க்ஸ். அதுல இருந்து கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி தீர்மானிப்பாங்கடா, ரேங்க் பண்ணுவாங்க. சரியா? எடுக்கிற மார்க்ஸ் கூட்டுத்தொகையின் அடிப்படையில முதல் 68 பேரையும் ரேங்க் பண்ணுவாங்க. சரி, ஆனா இதுல கேர்ள்ஸ் ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா? அப்ப அதை கொஞ்சம் செப்பரேட்டா பார்ப்பாங்க நினைக்கிறேன். சரியா? அப்ப கேர்ள்ஸை தனியாக, பாய்ஸை தனியாக ரேங்க் பண்ணுவாங்க. 61 பேர் பாய்ஸை ரேங்க் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ்ல 7 பேரை ரேங்க் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் பண்ணித்தான் என்னைவாங்க ஃபைனலா வெளியிடுவாங்க, செலக்டட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. சரியா? அப்படிதான் இதுல செலெக்ஷன் வந்து நடக்கும். சரியா? ஓகே.
அதுக்கு பிறகு இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்டர்வியூ பேனல் அப்பாயிண்டட் பை த கண்ட்ரோலர் ஜெனரல் இமிகிரேஷன் அண்ட் இமிகிரேஷன். சரி, இன்டர்வியூ நடக்கும். பாஸ் ஆகினா என்னைவாங்க அதுல இன்டர்வியூ வைப்பாங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. சில பேர் வந்து போலியான ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸாம் எழுதுறாங்க, எழுதிக்காங்க. அவங்கள ஒஃபென்ஸா 5 வருடம் நினைக்கிறேன், 5 வருஷம் அவங்களுக்கு எக்ஸாம் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியல அது ஃபைன் அடிப்பாங்க, போலியான ரிசல்ட்ஸை வச்சு எழுதுறவங்க அப்படியெல்லாம் இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா, போலியான விஷயங்கள் பார்க்க கூடாது. ஓகே, அடுத்தது பிசிக்கல், சில பௌதிக ரீதியான சில குவாலிபிகேஷன் 6.3ல சொல்றாங்களா. அதே இன்டர்வியூல எக்ஸாமின் பண்ணுவாங்க, பரிசோதிப்பாங்க. சில பௌதிக ரீதியான குவாலிபிகேஷனையும் சரியா தகமைகளையும் இந்த இன்டர்வியூல இணைவாங்கடா செக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது கேளுக்கு நாங்க பார்ப்போம் என்ன விஷயம், எதை செக் பண்ண போறாங்கன்ற விஷயத்தையும் நாங்க பார்ப்போம். ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த salary ஸ்கேல் ஓகே, இது அப்டேட் ஆகுமா? இந்த salary ஸ்கேல் வந்து அவங்க போட்டிக்க டேட் பாருங்க. சரியா, சேக்குலர் வந்து 10வது சேக்குலர் 2025ஆம் ஆண்டுக்குரிய 10வது சேக்குலர். சரியா, அதாவது இந்த டேட்டுக்குரிய salary ஸ்கேல் தான் இது. சரியா, போக போக salary வந்து கூடிட்டு போகும். சரியா, அடுத்து சொல்றாங்க சில குவாலிஃபிகேஷன் ஃபார் ரிக்வயர்மெண்ட். சில குவாலிஃபிகேஷன் என்னென்ன, நார்மலா எல்லா கெசட்டை பார்த்தாலும் இது வழக்கமா இருக்கிற குவாலிஃபிகேஷன் தான் பொதுவா. என்ன, ஸ்ரீலங்கன் பிரஜையா இருக்கணும், இலங்கை பிரஜையா இருக்கணும். சரியா, அப்ப மோரல் கரெக்டர்னு சொல்லுவாங்க அவங்க, அதாவது குட் கரெக்டர், நல்ல ஒரு பண்பு உடைய ஒரு நபரா, சிறந்த ஒழுக்கமுடைய நபரான்னு சொல்லுவாங்க. அப்படியான விஷயம். அடுத்தது செல்வி பிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட் டு சர்வ் எனி பார்ட் ஆஃப் ஐலண்ட். இலங்கையில் எந்த ஒரு பகுதியிலையும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். சரியா, எந்த ஒரு பகுதியிலையும் வேலை செய்ய தயாரா இருக்கணும். அடுத்த கல்வி, எடுகேஷன் குவாலிஃபிகேஷன், கல்வி ரீதியான தகமைகள் சொல்றாங்க. சரியா, shall have possessed a degree program, degree from a university recognized university grant commission. பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டம், டிகிரி ஒன்று இருக்கும். ஓ from an institution recognized by university grant commission and institution awarding progress. அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ், பட்ட சான்றிதழ் வழங்கும் ஒரு நிறுவனமாக இருக்கும். அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவா நேரடியாக அங்கீகாரம் அளிக்கணும், அல்லது அதனால அனுமதிக்கப்பட்ட சில பட்டம் வழங்குற சில நிறுவனங்களா இருக்கலாம் சொல்லிக்கலாம். அதோட என் சரியா, shall have obtained a credit pass for English language at GCC ordinary level examination. அதாவது கிரெடிட் பாஸ், சி பாஸ் இருக்கணும் இங்கிலீஷ்லயா. எனி சிட்டிங்கா, எனி சிட்டி. நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தான் சி வேணுமெண்டு இங்க மென்ஷன் பண்ணி சொல்லல. எனி சிட்டிங், செகண்ட் அட்டெம்ப்டா இருக்கலாம், தேர்டா இருக்கலாம், ஃபோர்த்தா இருக்கலாம். எனி அட்டம் சரியா, இங்கிலீஷ்ல உங்களுக்கு சி பாஸ் இருந்தா ஒரு டிகிரியும் இருக்கும்னு சொன்னா அப்ளை பண்ணணும். என்னோட சில மாணவர்கள் கேட்டாங்க ஆரம்பத்துல, அதாவது நாங்க டிகிரி ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கோம், எங்களுக்கு அப்ளை பண்ணேலுமான்னு கேட்கறாங்க. அப்ளை பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா இந்த நோட்டை பாருங்க, எஃபெக்டிவ் டேட்னு சொல்றாங்க. டிகிரிக்கான எஃபெக்டிவ் டேட் எப்ப இருக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. The effective date of the degree and date which credit pass for the English language has been obtained GCC ordinary level examination shall be dated on or before. அதாவது ரெண்டுக்குமான எஃபெக்டிவ் டேட்டா, நீங்க ஓ லெவல்ல சி எடுத்தீங்கன்னு சொன்னா அது எப்ப எந்த டேட்டுக்கு முன்னுக்கு இருக்கணும். அதே வேளையில உங்களோட டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கன்வெகேஷன் நடக்கல அப்படின்னு பிரச்சனை இல்லை, டிகிரி கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு உங்களோட கையில டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு. அப்படி இருக்குன்னு சொன்னா அது டேட் என்ன, எஃபெக்டிவ் டேட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த டேட். சரியா, அதாவது க்ளோசிங் டேட் தான் எஃபெக்டிவ் டேட். சரியா, இதுக்கு முன்னுக்கு இருக்கணும். 2025 5/5க்கு முன்னுக்கு இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல தான் நீங்க இணையலாம், இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி பெறுவீங்க. அது மிக முக்கியமான விஷயம். அங்கால பிசிக்கல் குவாலிஃபிகேஷன், பௌதிக ரீதியான தகமைகள் என்னென்ன இருக்கணும் சொன்னா, மேல் அப்ளிகன்ட் ஆணை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க, ஹைட் ஷால் பி அட்லீஸ்ட் 5 feet 4 inches, 5 அடியும் 4 அங்குலம் இருக்கணும். சரி, ஆண்களுக்கா 5 அடி 4 அங்குலம். மேல் சொல்றாங்க பாருங்க, மேல் ஆண்களுக்கு சரி, அதாவது 162.5 சென்டிமீட்டர் இருக்கும். And circumference of chest shall be least 32 inches. செஸ்டா சரி, மார்பு பகுதி, நெஞ்சு பகுதி ஆண்களுக்கு சரி 32 இன்ச்சஸ் இருக்கணும். அதாவது 81.25 சென்டிமீட்டர் இருக்கணும். இதெல்லாம் செக் பண்ணுவாங்களா? சரியா, இதெல்லாம் கட்டாயம் செக் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது ஹைட் ஆஃப் த ஃபீமேல், பெண்களுக்கான உயரம் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. சரியா, அட்லீஸ்ட் குறைஞ்சது
5 அடி 2 அங்குலம் இருக்கணும். 156 சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்களுக்கான உயரம். ஆண்களை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க இல்லையா? ஓகே, அதை விட கூட இருந்தா ஓகே, குறைஞ்சது 156 சென்டிமீட்டர் சரி இருக்கணும். அதையும் விட குறை இருந்தா அவனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அத வயது சம்பந்தமான விஷயம் நான் ஆல்ரெடி பார்த்தோம். 21 வயசுல இருந்து 35 வயசு தான் கேட்பேன். சரியா? அதோட டேட் சொல்லிக்காங்க பாருங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லிக்காங்க. சரியா? 2004ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 5ஆம் தேதிக்கு முன்னுக்கு பிறந்திருக்கணும். சரியா? அதே வேளையில 1990 5ஆம் மாதம் 6ஆம் தேதி. சரியா? அதுக்கு பிறகு பிறந்திக்கணும். அதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட வயசுள்ளாக்கள் அப்ளை பண்ணலாம். இடையில பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப எக்ஸாமுக்கு உங்களுக்கு பேமெண்ட் எடுக்கிறாங்க 600 ரூபாய். பாருங்க, எக்ஸாம் ஃபீஸ் இஸ் 600. அப்ப நீங்க முயற்சி செய்யலாம் எல்லாரும். சரியா? 600 ரூபாய் தானே எடுக்கிறாங்க, அப்ப பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்றும் எடுக்கல. சோ ஆகையால நீங்க அனைவரும், டிகிரி ஹோல்டர் அனைவரும் நீங்க என்ன முயற்சி செய்யலாம் இந்த எக்ஸாம். சரியா? இன் மேக்கிங் எக்ஸாம் ஃபீஸ் இட் ஷால் ஒன்லி பி பெய்ட் அண்டர் த ஃபாலோவிங் பேமெண்ட் மெத்தட் ப்ரொவைடட் ஆன்லைன் சிஸ்டம். அது எப்படி பாவமா ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ள அதை பே பண்ணணும். சரியா? எவ்வாறு பாவமா ஒரு கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு கூட நாங்க பே பண்ணலாம். சரியா? அது எவ்வாறு அந்த விஷயங்கள்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஓகே, இல்ல நோட்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்றாங்க. Instruction for making payment through the above mentioned have been published in the website under the technical instruction related to the examination. சரியா? இது இன்ஸ்ட்ரக்ஷன் சில சொல்லிக்காங்க, நீங்க பே பண்ணதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த நிபந்தனை அடிப்படையில் தான் பே பண்ணணும் சொல்லி சொல்லிக்காங்க. நாங்க பார்ப்போம் என்னென்ன சொல்லிக்காங்க. அடுத்த யூ வில் இன்ஃபார்ம் த்ரூ அன் SMS. நீங்க பே பண்ணா உங்களுக்கு SMS ஒன்று வரும். உங்களோட ஃபோன் நம்பர்லாம் கொடுப்பீங்க ஃபார்ம் ஃபில் பண்ண போதும். அந்த உங்களோட ஃபோன் மொபைல் நம்பருக்கு என்ன SMS வரும், பேமெண்ட் ரிசீவ் சக்சஸ்ஃபுல்லி அந்த மாதிரி வரும். சரியா? அடுத்தது இமெயிலுக்கும் மெசேஜ் வரும். அதான் சொல்லிக்கலாம். சரியா? பேமெண்ட் ஹேஸ் பீன் ரிசீவ்ட் வரும். அதான் சொல்லிக்கலாம். அடுத்தது the total amount of examination fee shall be paid and application with overpaid or unpaid examination fee. சில பேர் கூடுதலா பே பண்ணாங்களே ஓவர் பெய்டுன்னு சொல்றேன். இப்ப உதாரணமா 600 ரூபான்னு சொன்னா சில பேர் மிஸ்டேக்கால 650 ரூபா 700 ரூபா பே பண்ண போட்டு அப்ப பே பண்ணா அது ரிஜெக்ட் ஆகுமா? ஓவர் பெய்ட். அடுத்து அண்டர் பெய்டா அதை குறைச்சி பே பண்றாங்க இப்போ. சரியா? 500 ரூபா 550 ரூபா 400 ரூபா அப்படி பே பண்ணாலும் கூட இணையலாம், ரிஜெக்ட் ஆகும், ரிஜெக்டட் ஆகும். சரியா? அதே அமௌண்ட் தான் பே பண்ணணும் சொல்லிக்கலாம். சரியா? The Department of Examination of Sri Lanka will not be responsible for any lapse that occur in the payment. அந்த பேமெண்ட்ல வர லெப்ஸ் தான் ஏற்றம் இறக்கம் ஏற்படும் சொன்னா அதுக்கு பரீட்சை திணைக்களம் பொறுப்பு அல்ல சொல்றாங்க. சரியா? ஓகே, அடுத்து சொல்லுவாங்க the amount paid for the examination will not be refunded or transferred another examination for any reason. ரீஃபண்ட் பண்ணப்படாது. சரி, நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எக்ஸாம் எழுதுற ஐடியா இல்ல, ரீஃபண்ட் பண்ணுவாங்களா? இல்ல. அல்லது எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணாங்க டேட் அல்லது கேன்சல் பண்ணாங்க, ரீஃபண்ட் பண்ணுவாங்களா? இல்ல. அப்ப ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு திருப்பி செலுத்தப்பட மாட்டாது. அந்த விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க. ஓகே, அடுத்தது மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன். சரியா? ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிக்கா நாங்க அப்ளிகேஷன் ஃபார்முக்கு டைரக்டா போய் பார்ப்போம். சரியா? இங்கிலீஷை மட்டும் தான் நாங்க அதுல டைப் பண்ணணும், வேற எந்த லாங்குவேஜும் நாங்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்த சொல்றாங்க, அதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து நாங்க அதை செய்யலாம். ஓகே, அடுத்த பாத்தீங்கன்னா the Commissioner General of Examination application will issue only online admission card. சரி, ஆன்லைன்ல தான் உங்களுக்கு அட்மிஷன் கார்டு வரும். இப்போ அட்மிஷன் கார்டு அட்ரஸுக்கு வராது, உங்களோட ஆன்லைன்ல வரும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அதுக்கு லிங்க் ஒன்று அனுப்புவாங்க, டவுன்லோட் பண்ண சொல்லி. உங்களோட என்ஐசி நம்பர் ஏதோ சம்திங் கொடுத்து டவுன்லோட் பண்ண மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க, அல்லது உங்களுக்கு ஜிமெயிலுக்கு அனுப்புவாங்க. சரியா? அப்ப அதான் சொல்லிக்கலாம், ஆன்லைன் கார்டு தானா நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்து எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு போகணும். சரியா? அதான் சொல்றாங்க. நீ அங்கால அட்மிஷன் for the examination தான் அட்மிஷன். சரியா? only the applicant who have issued admission card by Commissioner General of Examination will be permitted to sit examination. சரியா? அதாவது கமிஷனர் ஜெனரலால அந்த எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டால அனுப்பப்படும் அட்மிஷன் கார்டு வச்சு தான் எக்ஸாம் எழுதலாம். Any candidate who fail to produce his admission card on the date of the examination will not be permitted. அட்மிஷன் கார்டு இல்லாம எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க, நான் அதான் சொல்றேன். சரியா? Candidate shall sit the examination at the examination hall assigned
to him or her. Every candidate shall produce him or her admission card attested and hand it over to the supervisor. Attested பண்ணணுமா, அதாவது உறுதிப்படுத்தணும். உங்களோட அட்மிஷன் கார்டை உறுதிப்படுத்தி இருக்கணும். சரி, ஒரு ஜிஎஸ் அல்லது சட்டத்தரணி அல்லது ஜேபி அவங்க உறுதிப்படுத்திருக்கணும். அதான் சொல்லுங்க அட்டஸ்டேட்னு சொல்றாங்க. சரியா, அது சூப்பர்வைசர்கிட்ட கொடுக்கணும், உங்களோட ஹோல்ல இருக்கிற சூப்பர்வைசர். ஓகே. Set of rules are followed by every candidate published at the beginning of this gazette. The rules அதுக்கான வெளியிட்டிருக்காங்க. Okay. The issuance of the admission card can not be constitute acknowledgement of fulfillment of the qualification requested by the notification, either seat examination or the ரிமூவ் பண்ணுவேனா. சரியா, இல்ல நான் மியூட் பண்ணி வச்சிருக்கிறேன், இடையில பேசினா சொல்லிட்டு மாட ரிமூவ் பண்ணுவேன். சரியா, நீங்க திருப்பி ஜாயின் பண்ண முடியாது, உங்களுக்கான ரெக்கார்டிங் பெறப்பட மாட்டாது அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இடையில குழப்ப வேணாம், யாரும் பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நான் ரிமூவ் பண்ணிக்குவேன், திருப்பி ஜாயின் பண்ணலாம் போதும். சரி, ஓகே. இப்ப ஐடென்டி உங்களோட இஷ்யூ பண்ற, அதாவது பொதுவா ஒரு எக்ஸாம் சென்டர்ல உங்களோட அடையாளத்தை உறுதிப்படுத்துற விஷயங்களா இதெல்லாம். நேஷனல் ஐடென்டி கார்டு, பாஸ்போர்ட், சரி, டிரைவிங் லைசன்ஸ் அப்படியான விஷயங்களை சொல்றாங்க. அதாவது பேஸ் கவர் பண்ணக்கூடாது, பேச மறைக்க கூடாது விஷயம் சொல்லுவாங்க. சரியா, further candidate shall enter the examination hall without covering their face. முகத்தை மறைக்க கூடாது. both ears as identified. 2 காதுகளும் வெளியில் இருக்கும். பொதுவாக முஸ்லிம் கேர்ள்ஸ் நீங்க முகத்தை மறைக்க கூடாது, காது தெரிகிற மாதிரி தான் நீங்க தலைக்கு ஷோல் போட்டு கொள்ளணும் சொல்லுவாங்க. சரியா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, மற்றவங்க பிரச்சனை இல்லை. சரியா, ஓகே. அது முக்கியமாக இந்த விஷயத்தை நீங்க கருத்து கொள்ள வேண்டும். ஓகே. அடுத்தது பெனால்டி ஃபார் பனிஷிங் த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். தவறான தகவல்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கான தண்டனைகள், அதுக்கு பெனால்டி சொல்லிக்காங்க. சரியா, அதை பார்த்துக்கோங்க. பிள்ளையான டிகிரி இல்லாம பொய்க்கு அப்ளை பண்ணி, சரியா, இல்ல பொய்யான ஏஜென்ட்ஸ் கூட சில பேர் டிகிரி மணிக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க படிக்காம. அப்ப அங்க அதை அப்படியான டிகிரிகளை எடுத்துக்கொண்டு நீங்க எக்ஸாம் எழுதி இன்டர்வியூக்கு போனீங்கன்னு சொன்னா, அதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, இனி உங்களால உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியே இயலாத அளவுக்கு உங்களுக்கு தடை விதிக்கலாம், உங்களுக்கு ஃபைன் போடலாம், அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, இப்ப இந்த எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் மீடியம் 3 மீடியத்துல எழுதலாமா? தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் 3 மீடியத்துல நீங்க எழுதலாம். மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செய்ய மாட்டாங்க. சரியா, லாங்குவேஜ் டிபெண்ட் பண்ணி இல்ல, தமிழ் மீடியத்துக்கு எத்தனை, சிங்கள மீடியம் எத்தனை, இங்கிலீஷ் மீடியம் எத்தனை, லாங்குவேஜ் டிபெண்ட் பண்ணி இல்ல, மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்றது. சரியா, அப்ப மொத்தம் எத்தனை பேர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க, மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ண மாட்டாங்க. சரியா, ஓகே. அடுத்தது சப்ஜெக்ட் மேட்டருக்கு வருவோமா, பாடங்களுக்கு வரும். ரிட்டன் எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட்? 3 சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க. இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அண்ட் ஜெனரல் நாலேஜ். சரியா, இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அண்ட் ஜெனரல் நாலேஜ். ஓகே. அதே வேளையில இது ஐக்யூ அண்ட் ஜிகேன்னு சொல்லுவாங்க, பொதுவா ஐக்யூ ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் நாலேஜ். சரியா, அப்ப 2 பார்ட் இருக்குது. சரியா, பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1 ஐக்யூ வரைக்கும், பார்ட் 2 ஜிகே வரைக்கும். ஒரு பேப்பர் தான், அதுல பார்ட் 1 பார்ட். சரியா, 1 hour 1 hour, ஐக்யூக்கு 1 hour, ஜிகேக்கு 1 hour வரும். சரியா, டோட்டல் 50 மார்க்ஸ், 100 மார்க்ஸ். இது ஒவ்வொன்றுக்கு ஈச் பேப்பருக்கு, ஒவ்வொரு பேப்பருக்கு 50 மார்க்ஸ். ஐக்யூக்கு 50, ஜிகேக்கு 50, டோட்டல் 100க்கு பார்ப்பாங்க. மினிமம் நீங்க 40 மார்க்ஸ் எடுக்கும். பாஸ் பண்ணா குறைஞ்ச 40 மார்க்ஸ் எடுத்தீங்க, சேர்த்து. சரி, 2 hour இந்த எக்ஸாம். அடுத்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் மினிமம் பாஸ் மார்க்ஸ் 40. இந்த எக்ஸாமும் 2 hours. அடுத்தது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். சரியா, இது 40 மார்க்ஸ் மினிமம் எடுக்கும், 1 hour பேப்பர். சரியா, இதுல சொல்லிக்காங்க சப்ஜெக்ட் நம்பர் 1 சொல்லுது. இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அண்ட் ஜெனரல் நாலேஜ் அதான் சொல்றாங்க. சரியா, கன்சிஸ்ட் ஆஃப் 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபார் 1 hour each. 2 கொஸ்டின் பேப்பருக்கு 1 hour 1 hour. சிலோட 2 பேப்பரையும் தனித்தனியா தான் தருவாங்க, உண்டா தர மாட்டாங்க. சரியா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஐக்யூ பேப்பர் நடக்கும், 1 hour முடிய அங்கால ஜிகே பேப்பர் தருவாங்க. சரி, அப்ப அதையும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்க ரெடி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே கிளாஸஸ் இல்ல 3 சப்ஜெக்ட், ஆனால் 4 சப்ஜெக்டுக்குரிய கிளாஸ் உங்களுக்கு நடக்கும். சரியா, ஐக்யூ, ஜிகே, இங்கிலீஷ், பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் 4 சப்ஜெக்டுக்குரிய கிளாஸ் நடக்கும். ஆனா எக்ஸாம் 3 சப்ஜெக்ட் தான்.
சரிண்ணா இது ரெண்டாவோட இது வேணும். அதுக்கேற்ற மாதிரி 4 சப்ஜெக்ட் நாங்கள் கிளாஸ் கொண்டு போவோம். இல்லை 4 சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களோட டைம் டேபிள் நாங்கள் போடுவோம். ஓகே, அப்போ அடுத்தது சொல்லிக்காங்க பாருங்க. அவுட் ஆஃப் த கேண்டிடேட் ஹூ ஸ்கோர் மினிமம் 40 மார்க்ஸ், குறைஞ்ச 40 எடுக்கணும். அப்போ 120, குறைஞ்ச 120 எடுக்கணும். உங்களை 40 எடுத்தா சரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த மார்க்ஸை கூட்டி ரேங்க் பண்ணுவாங்க. ரேங்க் பண்ணி முதல் 68 பேரை நினைவாங்க தெரிவு செய்யலாம். ஓகே, பாருங்க. participating in the interview is not constitute as a fulfillment of qualification for awarding appointment. சரியா, இன்டர்வியூக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற, இன்டர்வியூக்கு நீங்க தெரிவு செய்யப்பட்டுட்டீங்கன்னு சொல்றது சரியா, நீங்க இந்த ஜொப் உங்களுக்கு கிடைச்சிச்சென்ற அர்த்தம் இல்ல. இன்டர்வியூக்கு உங்களை செலக்ட் பண்ணிக்கான்னு சொன்னா ஜொப் உங்களுக்கு கிடைச்சென்ற மீனிங் இல்லைன்னு சொல்லிக்காங்க. ஏன்னா இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு என்னதான் சொல்ல வராங்க மறைமுகமா. இன்டர்வியூல உங்களோட தகவல்களை செக் பண்ணுவாங்க. சரி, எக்ஸ்ட்ரா தகமைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். பொதுவாக உங்களோட தகமைகள் டிகிரி எஃபெக்டிவ் டேட் இருக்கும், டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும். சரி, அதோட ஓ லெவல்ல இங்கிலீஷ் அது எப்போ நீங்க எடுத்தீங்க, அதில் உங்களுக்கு சி இருக்குத்தானா, சரி அதுல எஃபெக்டிவ் டேட்டுக்கு முன்னுக்கு இருக்கு அந்த சி இருக்கு, அப்படியான விஷயங்களை செக் பண்ணுவாங்க. ரிசல்ட்ஸ் பொதுவாக டியோநெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவன் வழக்கமாக வெளியிற வெப்சைட் இதுல போட்டிக்காங்க. results.exam.government.lk இந்த வெப்சைட்ல ரிசல்ட்ஸ் வெளியாகும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே, அது அந்த விஷயம். அடுத்த சிலபஸை பாருங்க. சிலபஸ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன், இது என்னென்ன சிலபஸ் சரியா. அப்போ சிலபஸை தெளிவா சொல்லிக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கிளாஸஸ் வழக்கமா செய்யுறோம். இப்போ எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிக அளவான ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த சிலபஸை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் கிளாஸஸ் செய்யறோம். சும்மா எங்களை விரும்பின மாதிரி தான் நாங்கள் படிப்பிக்கிறோம். சிலபஸ் சரியா, இந்த கெசட்ல சொல்ல போற சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி தான், அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கட்டமைக்கப்பட்ட வினாக்களை கொண்டுதான் கடந்த காலங்களில் நடைபெற்ற வினாக்கள், கட்டமைக்கப்பட்ட வினாக்கள், அண்மை காலமாக நடந்து வர எக்ஸாம்ல கேட்கப்படுற வினாக்கள், இதுக்கு தழுவிய மாதிரி தான் நாங்க மாதிரி வினாத்தாள்களை செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க எங்களோட கிளாஸஸ் கொண்டு போறோம். அதனாலதான் எங்களோட அகாடமியில படிக்கிற மாணவர்கள் அதிகளவான விஷயங்களை பாஸ் ஆகிறது. இதான காரணம். சரி, மற்றதே அவங்களும் படிக்கணும். நாங்க மட்டும் சொல்லி கொடுத்து வேலை இல்லை, அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். படிச்சதான் பாஸ் ஆகும். சரி, அப்ப இதுல இந்த இன்டெலிஜென்ட் டெஸ்ட் பார்ட் 1 பார்ட் 2 ஜெனரல் நாலேஜ். பார்ட் 1ல பாத்தீங்கன்னா பேப்பர் பாருங்க, கொஸ்டின் பேப்பர் டு டெஸ்ட் லொஜிக்கல் பவர். அவங்களோட லொஜிக்கல் தர்க்க ரீதியான ஆற்றல்களை செக் பண்ணுவாங்க. தர்க்க ரீதியான ஆற்றலுக்குள்ள என்னென்ன கான்செப்ட், என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் கிளாஸஸ்ல பார்ப்போம். அது மெத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ், கணித ரீதியான திறமைகளை செக் பண்ற கொஸ்டின்ஸ், அப்படியான கொஸ்டின்ஸ் என்ன. அடுத்தது கம்ப்ரிஹென்ஷன் அண்ட் எபிலிட்டி டு மேக் டிசிஷன். சரியா, அதாவது ஒரு தீர்மானம் எடுக்கிற திறன் சொல்ல கான்செப்ட். அதாவது சில கூச்சுக்களை வச்சு கொண்டு நாங்க தீர்மானம் எடுக்கிற மாதிரி வர கொஸ்டின். சரியா, அவ்வாறான கொஸ்டின். சரியா, இதெல்லாம் கிளாஸஸ்ல இந்த இப்படியான விஷயங்களை நாங்க எப்படி பாக்குற அதை மாடல் பேப்பர்ஸ் கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே வேளையில ஜெனரல் நாலேஜை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கொஸ்டின் பேப்பர் வித் ஷார்ட் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இதுல 2 வகையான கொஸ்டின் சொல்லுங்க. இப்ப இதுல அப்படி சொல்லல. சரி, ஐக்யூ பேப்பர்ல சொல்லல. ஒன்றோ எம்சிக்யூவும் வரலாம், எழுதுற கொஸ்டினும் வரலாம், மிக்ஸ் ஆகி தான் வருவாங்க. சரியா, அல்லது எல்லாம் எழுதுற கல்வி மாதிரியும் வந்துடும். சரியா, அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க ரெடி ஆகும். இது எப்படி என்ன சொன்னா ஷார்ட் ஆன்சரும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் வரும். ஷார்ட் ஆன்சர் எழுதுற மாதிரி எம்சிக்யூவும் வரும். சரியா, வந்து ரீசன்ட் எக்கனாமிக் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. சரி, அண்மை காலமாக பொருளாதார ரீதியாக அல்லது சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியாக இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், இலங்கையில் ஏற்பட்ட விடயங்கள், அதுல குளோபல் பொலிட்டிக்ஸ், உலகளாவிய அரசியல். சரியா, அது நாலேஜ் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, விஞ்ஞான தொழில்நுட்பம் சம்பந்தமான அறிவு, அண்ட் நியூ சயின்டிபிக் இன்வென்ஷன், புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் தொடர்பான விடயங்கள். இவ்வாறான விடயங்களை அடிப்படையா வச்சுதான் அந்த பேப்பர் செட் பண்ணுவாங்க. சரியா, இதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் கொஸ்டின்ஸோட செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவோம். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா அது 2 hours கொடுக்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் டு டெஸ்ட் த கம்ப்ரிஹென்ஷன், எக்ஸ்பிரஷன் அண்ட் கம்யூனிகேஷன். கம்ப்ரிஹென்ஷன் சொல்ல பொதுவா பந்தி அமைப்பிலான வினாக்கள், அவ்வாறான வினாக்கள் வருவான். எக்ஸ்பிரஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி வர விழாக்கள். அதாவது
உங்களுக்கு ஒரு எஸ்ஏ எழுத சொல்லலாம். பெரும்பாலும் 2 ஹவர்ஸ் பேப்பர் கூட உங்களோட எஸ்ஏ வரலாம், சில லெட்டர் வரலாம். அப்ப அப்படியான கேள்விகள் வரலாம். சம்டைம் சுருக்கம் வரையும் சான்சஸ் இருக்கு. நான் 2 ஹவர்ஸ் பேப்பர் தானே, அதுக்கேற்ற மாதிரி தான் கேள்விக்கிற தன்மைகள் இருக்கு. அடுத்தது பேசிக் நாலேஜ் ஆன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கணினி சம்பந்தமான ஆற்றல், அடிப்படை ஆற்றல். சரி, கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் பேசிக் நாலேஜ் ஆன் கம்ப்யூட்டர், கணினியின் அடிப்படை ஆன விஷயம். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஃபர்ம்வேர், லைவ்வேர்லாம் இருக்கு கணினி கம்ப்யூட்டர்ஸ். சரி, அதுல உள்ள அடிப்படையான விஷயங்கள் மற்ற பாருங்க. யூசேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர், சில சாஃப்ட்வேர் பயன்கள், அதுல பயன்பாடுகள் என்ன, யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இருக்கு. சரியா, ஓகே. அப்படியான சாஃப்ட்வேர்ல பயன்பாடு. சரியா, மற்றது இதோட சேர்த்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுவும் அதுல வரலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுல பயன்பாடுகள். சரி, அப்படியான விஷயம். அதே வேளையில எம்எஸ் வேர்ட், எக்ஸல், அதோட தொடர்பான விஷயங்கள், எம்எஸ் வேர்ட்ல உள்ள சில விஷயங்கள். சரியா, ஓகே. அதுல சில டூல்ஸ் எழுதிக்கும், நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டூல்ஸோட சம்பந்தமான வினாக்கள் வரலாம். சரியா, அப்ப அடுத்தது எக்ஸல். எக்ஸல் சொல்லக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரி, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரி, நிறைய சார்ட் அப்படியான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் பார்ப்போம், விரிவா பார்ப்போம். சரியா, ஓகே. அடுத்த நாலேஜ் ஆன் இன்டர்நெட் இன் இமெயில். சரியா, இன்டர்நெட் சம்பந்தமான விடயங்கள், இமெயில் சம்பந்தமான விடயங்கள், இது தொடர்பான அடிப்படை அறிவு. அடிப்படை அறிவுன்னு சொன்னாலும் நார்மலான விஷயம் இல்லை, இல்ல நிறைய விஷயம் பாக்குறதுக்கு இருக்கு. சரியா, ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஃபுல்லா இது டாபிக்கை ஃபுல்லா கவர் பண்ணி கொண்டு போவோம். சரி, எல்லா டாபிக்கும் ஃபுல்லா கவர் ஆகும். நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் பெரும்பாலும் எம்சிக்யூ அதோட சேர்த்து ஷார்ட் ஆன்சர் எழுதுற மாதிரி செட் பண்ணுவாங்க பொதுவா. சரியா, எம்சிக்யூ மட்டும் தனியாக கேட்க மாட்டாங்க, அதை சேர்த்து ஷார்ட் ஆன்சரும் மிக்ஸ் ஆகி தான் வரும். சரியா, அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கட மாடல் பேப்பர்ஸ் நாங்க கட்டமைச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்க கொண்டு போவோம். சரி, அப்ப எப்படியான விஷயங்களை தான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஓகே. இது இவ்வளவுதான் இந்த கெசட்ல உள்ள விஷயங்கள் இவ்வளவுதான். சரியா, நான் முக்கியமான சில விஷயங்களா ஹைலைட் பண்ணி போயிருக்கேன். ஒவ்வொரு பாயிண்ட்ஸா ஒவ்வொரு விஷயமா வாசிச்சுட்டு போகல. அப்படி வாசிச்சு இருக்கிறதுக்கு டைம் போதாது. சரியா, அப்ப முக்கியமான விஷயங்களை அனைத்தையும் நான் எல்லாம் ஹைலைட் பண்ணிக்கேன் இந்த கெசட்ல. சரியா, ஓகே. இப்ப அடுத்த கட்டமா இது அப்ளிகேஷன் இப்படி போடுற, அது மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு இதை அப்ளை பண்ண தெரியாது. ஒழுங்கா ஒரு பிழை இல்லாம எப்படி அப்ளிகேஷன் போடுற இந்த விஷயத்தை பார்ப்போம். சரி, அந்த லிங்கை டைரக்டா கிளிக் பண்ணி நீங்க போயிடும். சரியா, அல்லது சிம்பிளா, இதை விட சிம்பிளா போறேன்னு சொன்னா நீங்க, சரியா, ஓகே, நான் இப்ப ஷேர் பண்ண பாருங்க. கூகுளுக்கு போங்க. கூகுள்ல போனீங்கன்னு சொன்னா பொதுவாக எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட், எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவனோட வெப்சைட் வரும். பரீட்சை திணைக்களமா, எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த பரீட்சை திணைக்களத்துல வெப்சைட் வரும். ஓகே, இதுல போனீங்கன்னு சொன்னா அப்படியே கீழுக்கு வாங்க. பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன். இது ஸ்கூல் எக்ஸாம். சரியா, உங்களுக்கு ஒரு இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிக்ரூட்மெண்ட். சரியா, ஆட்சேர்ப்பு, இபி எக்ஸாம். சரி, அப்ப இதைத்தான் நீங்க கொடுக்கணும், ஆட்சேர்ப்பு அல்லது இபி எக்ஸாம். ஓகே, இதுல அப்ளை ஃபார் எக்ஸாம் அடிக்கு. இப்ப உங்களுக்கு இந்த பேஜ் இப்படிதான் வரும். இந்த பேஜ் இப்படிதான் வரும். இதுல நீங்க அப்ளை ஃபார் எக்ஸாம் அடிக்கு தானே இதை கொடுங்க, அப்ளை ஃபார் எக்ஸாம். ஓகே, இதுல லிஸ்ட் இருக்கு, லிஸ்ட் ஆஃப் ஒன்கோயிங் எக்ஸாம். ஒன்கோயிங் எக்ஸாம் இருக்கு பாருங்க. இதுல ஒன்கோயிங் எக்ஸாம் போய்கொண்டிருக்கிற சில எக்ஸாம்ல லிஸ்ட் இருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கால் பண்ண எக்ஸாம் இதுல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பாருங்க, ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபார் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கிரேட் 2 ஆஃப் போஸ்ட் ஆஃப் ஆத்தரைஸ் ஆஃபீஸர் செக்மெண்ட் 2. அப்ப இதான் உங்களுக்கானதா. மாறி இதை கொடுத்துட வேணாம், லிமிட்டடை கொடுக்க வேணாமா. லிமிடெட் வந்து ஆல்ரெடி என்ன கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, லிமிடெட் அவங்க தான் லிமிடெட் போடல, நீங்க போடல. பொதுவா டிகிரி ஹோல்டரா இருக்கிறவங்க நீங்க இதை போடுங்க. லிமிடெடுக்கு வேகன்சியும் குறையத்தாங்க. சரியா,
நான் நினைக்கிறேன் 43 வேகன்சியா இருக்கு லிமிடெட். சரியா? அப்ப அது இல்ல, அவங்க கிட்டத்தட்ட 5 இயர்ஸுக்கு மேல சேவிஸ் இருக்கணும். கவர்மெண்ட் ஜாப் ஒரு ஜாப் ஒன்றுல 5 இயர்ஸுக்கு மேல இருக்கணும். அதுக்கு தகமைகள் வேறு. சரி, நான் அது பார்க்கல. இப்ப இதுலயும் அதே 3 சப்ஜெக்ட் தான் இங்கேயும் எக்ஸாம் இருக்கு. இங்கேயும் அதே சப்ஜெக்ட் தான். ஆனா கேட்கப்படுற பேப்பர்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கலாம். இங்க எடுக்கிற பேப்பரும் இங்க எடுக்கிற பேப்பரும் வேறுபாடு இருக்கலாம். சரியா? அப்ப இதுல நீங்க அப்ளை பண்ண வேண்டிய எக்ஸாம் இதான். சரி, அந்த லாஸ்டிக் இருக்கிறதா? இதான் லாஸ்டிக் இருக்கு, இப்போதைக்கு லாஸ்டிக் இருக்கு. சில வேளை நாளைக்கு நாளை மறுதினம் வேற வேற எக்ஸாம்ல அப்டேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா இது கீழுக்கு வரும் அல்லது மேலுக்கு போகும். சரியா? அப்ப நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இதுதான். டெஸ்ட்டுக்கு ஓப்பன் பாருங்க, அதனால கிரேட் 2 பாருங்க, அதோட சேர்த்து ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் பாருங்க. சரியா? இதை தேடி நீங்க சொன்னா சரி. சரியா? அப்ப நீங்க அப்ளை என்ற ஒரு ஆப்ஷன் நீங்க பாருங்க. அப்ளை இதை கொடுத்த அப்ளிகேஷனுக்குள்ள போகும். உங்களோட என்ஐசி நம்பர், அப்ளிகன் என்ஐசி நம்பர் கேட்குது, உங்களோட மொபைல் நம்பர் கேட்குது, உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்குது. இதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்தாதான் உள்ளுக்கு போக விடும். அப்ப நாங்க ஒரு சரி, நான் ஒரு சும்மா ஒரு என்ஐசி ஒன்று கொடுக்குறேனே. ஓகே, ஒரு என்ஐசி ஒன்று கொடுத்தீங்க. நீ எங்கால மொபைல் நம்பர் ஒன்று கொடுக்கணும். சரி, கொடுத்தீங்க. இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுக்கணும். சரி, கொடுத்தீங்க. சில டம்மியா சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. சரியா? ஓகே, இதே நீங்க கொடுக்கணும். ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நிபந்தனைகளுக்கு நான் உடன்படுற மாதிரி கொடுக்கணுமா? கொடுத்துட்டு இந்த ஐ எம் நாட் ரோபோட் இதையும் கொடுங்க. இப்ப நெக்ஸ்ட கொடுங்க. நெக்ஸ்ட். இப்ப இந்த ஓடிபி கோட் ஒன்று வரும் உங்களோட மொபைல் நம்பருக்கு, உங்களோட ஜிமெயிலுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு. அதில் ஓடிபி கோட் ஒன்று வரும். அந்த கோடை நீங்க என்டர் பண்ணணும். சரியா? எனக்கு நான் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எனக்கு ஓடிபி பின் ஒன்று வந்திருக்கு. நான் என்டர் பண்ணேன்னா 2593. ஓகே, இப்போ நான் சப்மிட் பண்றேன். சரியா? இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ என்ன இது உள்ளுக்கு வந்துட்டா? சரியா? இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கொடுத்த என்ஐசி நம்பர் மேலுக்கு இருக்கு. சரியா? அப்ளிகன் நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர் மேலுக்கு. இப்போ மீடியத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு சூஸ் பண்ண சொல்லலாம். மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் சிட்டிங் ஃபார் த எக்ஸாம். சரியா? தமிழா, சிங்களமா, இங்கிலீஷா? அடுத்தது பர்சனல் இன்ஃபர்மேஷன். சரியா? நேம் இன் ஃபுல் நேம் கொடுக்கணுமா? ஃபுல் நேம் சொல்லக்குள்ள உங்களோட ஃபாதர் நேமை கொடுத்துட்டு அங்கால உங்களோட நேமை கொடுங்க. சரியா? ஃபுல் நேம் அப்படிதான் கொடுக்கும். ஓகே, நான் ஒரு ஃபுல் நேம் ஒன்று கொடுக்குறேன். சரி, கேபிட்டல்லையா? கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல், ஸ்மாலா கொடுத்துட வேணாம். சரியா? ஸ்மாலா கொடுத்தா ரிஜெக்ட் ஆகும் உங்களோட அப்ளிகேஷன். சரியா? முகமது அக்ரம். சும்மா ஒரு டம்மி ஒரு பேர் ஒன்று கொடுத்தீங்க. முகமது அக்ரம், முகமது இஜாஸ், சும்மா ஒரு டம்மி பேர் ஒன்று கொடுத்தீங்க. சரி, ஓகே. அதே வேளையில இங்க நேம் வித் இனிஷியல் கேட்கிறாங்க. அப்ப இனிஷியலா ஷார்ட் பண்ணக்குள்ள எம் இஜாஸ் கொடுக்கலாம். ஆனா உங்களோட பேர், இப்போ உதாரணமா உங்களோட பேர் ஒரு சில பேருக்கு 2 நேம் வரதானே. இப்போ 2 நேம் வராக்கள் அந்த உங்களோட நேமை நீங்க ஷார்ட் பண்ண வேணாம். சரி, உங்களோட நேம் அப்படியே கொடுங்க. முன்னுக்கு வர நேம 2 நேமடா ஷார்ட் பண்ணுங்க. சரி, அப்ப முகமது அக்ரம்டா எம் போடலாம். சிங்கிள் நேம் வந்தா பிரச்சனை இல்லை. அந்த நேம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கொடுக்கலாம். சரியா? அப்ப இதுல கொடுங்க MA. சரியா? MA இங்கால. ஓகே, அதை பின்னே கொடுக்கணுமா? இனிஷியல் பாருங்க, இனிஷியல் இங்க பின்னே கொடுக்குறாங்க பாருங்க. நான் டைப் பண்ணக்குள்ள காட்டுது உங்களோட பேரு தானே. இப்போ உங்களோட பேரு இப்ப என்ன முகமது இஜாஸ் கொடுத்தீங்கன்னா கமா போட்டு பின்னிக்கு இனிஷியல்ஸ் வரும். இந்த ஆர்டர்ல இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, முகமது இஜாஸ் போட்டு கமா போடுங்க. கமா போட்டு அதனால M.A கொடுக்கணுமா? M.A. சரி, 2 பேர்கள் வரக்குள்ள இடையில டாட் வரணும். சரி, இங்க பாருங்க. அப்ப எப்படி நான் ஷார்ட் பண்ணணும். இது இனிஷியலோட இப்படி கொடுக்கணும். சரி, அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ். அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல பெர்மனன்ட் அட்ரஸ் பாருங்க. மஸ்ட் யூஸ் கமா as shown the example.
இந்த உதாரணத்தில் காட்டப்பட்டவாறு கமாவை பயன்படுத்துங்க. சில பேருக்கு வீட்டு இலக்கம் இருக்கலாம். வீட்டு இலக்கத்தை போட்டுட்டு கமா போட்டுட்டு நீ அங்கால அவனோட ரோட் அங்கால ஊர் அப்படி கொடுக்கலாம். சரியா? உதாரணமா சில பேர் வீட்டு இலக்கம் 195. சரியா? கமா நீ அங்கால என்ன அவங்களோட ரோட் பேர். சரியா? சென்ட்ரல் ரோட். நான் சும்மா ரோட் ஒன்று கொடுக்கேன், சென்ட்ரல் ரோட் ஒன்று கொடுக்கேன். சரியா? ஓகே. அதனால கிளம்பு 12 கொடுக்கு. சரியா? சரி, நான் இப்படி கொடுத்துக்கணும். அப்ப நீங்க இதே போல கொடுக்கலாம். சில பேருக்கு வீட்டு இலக்கம் இல்லாம இருக்கலாம், பிரச்சனை இல்லை. வீட்டு இலக்கம் இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. உங்களோட ரோட் இருக்கும், ரோட்டை கொடுத்துட்டு அங்கால உங்களோட ஊரை கொடுக்க அப்படியே கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, அடுத்தது போஸ்டல் டவுன். இப்ப ரெண்டுக்கும் சில பேருக்கு ஒரே அட்ரஸ் அடிக்கலாம். பாருங்க, இதுல போஸ்டல் டவுன் சொல்றாங்க. ஆனா இதுல கரெக்டர் நம்பர் ஆஃப் கரெக்டர் எத்தனை சொல்லுவாங்க? 30. லென்த் 30. டவுன் சொல்றது உங்களோட ரோட் எல்லாம் வராது. இப்ப கொழும்புனா கொழும்பு கொடுத்தா சரி, போஸ்டல் டவுன் கொழும்பு. சரியா? இப்ப ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும். இப்ப கொழும்பு மட்டும்தான் இல்ல, அதாவது மாவட்டத்தை நாங்க சொல்ல வரல, இடம். சரியா? இடம். சில பேருக்கு பேராதனி இடம் தானே, அது ஒரு இடம். சில பேருக்கு மானிப்பாய், அது ஒரு இடம். சரி, உங்களுக்கு போஸ்டல் கோட் ஒன்று இருக்கும். சரி, உங்களோட போஸ்டல் கோட் இருக்கிற உங்களோட ஊர்ற பேர் தான் இது. சரி, போஸ்டல் கோட் இருக்கிற ஊர்ற பேரா முக்கியமா பார்க்கணும். சரி, சில ஊர்களுக்கு போஸ்டல் கோட் இருக்காது, அப்படியானது இல்லை. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அண்மித்த ஊரா கொடுத்தீங்கன்னா சரி, போஸ்டல் கோட் வர மாதிரி. சரி, அடுத்தது பாருங்க, அட்ரஸ் விச் த அட்மிஷன் கார்டு ஷெல் பி போஸ்டட். உங்களோட அட்மிஷன் கார்டு அனுப்ப வேண்டிய அட்ரஸ், இது அட்ரஸை கொடுக்கலாம். சில பேருக்கு அட்ரஸ் வேற அட்ரஸ்னா வேற அட்ரஸை கொடுக்கும். சில பேர் ஒர்க் பண்ணுவீங்க, வெளியூர்ல தங்கி ஒர்க் பண்ணுவீங்க. அப்ப நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ் அட்ரஸையும் கொடுக்கலாம். சரியா? இப்ப ஒர்க் பண்ற பிளேஸ் இருக்கு தானே, அதுல அட்ரஸையும் கொடுக்கலாம். ஒர்க் பண்றாங்க வெளியூர்ல தங்கி ஒர்க் பண்றவங்க, சரி, அப்படியே நாங்க இல்லாட்டி உங்களோட அதே அட்ரஸையும் நீங்க திருப்பி கொடுக்கலாம். இங்க உங்களோட அட்மிஷன் கார்டு என்ன சொல்லிக்க, அட்மிஷன் கார்டு ஷெல் பி போஸ்டட். போஸ்ட்ல அனுப்புவாங்களா? ஆனா அதுல சொல்லிக்காங்க அட்மிஷன் கார்டு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி, இங்க சொல்லுவாங்க போஸ்ட்ல அனுப்பணும்னு சொல்லி. சில வேளை போஸ்ட்லயே அனுப்பலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பாப். அப்ப இது சம்மந்தம் இல்லாம கேட்க மாட்டாங்களே. ஓகே, அடுத்த போஸ்டல் டவுன். சரி, போஸ்டல் டவுனா போஸ்ட் பண்ணக்கூடிய டவுன் இது. நான் கொழம்பு கொடுக்குறேன். சரி, சில ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு டவுன் இருக்கு, நியரஸ்ட் டவுன் இருக்கு. அந்த டவுனை மட்டும் கொடுத்தா சரி. பொதுவா இங்க கொடுக்குறதா வரும் போஸ்டல் டவுன். இங்க கொடுக்குறா இங்கேயும் வரும் பொதுவா. ஒர்க்கிங் பிளேஸ் மாறுபடும். ஒரு ஆள் கண்டியை சேர்ந்தவர் ஜப்னால ஒர்க் பண்றாரு. இப்ப அவரோட போஸ்டல் டவுன் இங்க கொடுக்காரு, அவரு மானிப்பாயில ஒர்க் பண்றதால மானிப்பாயின்னு கொடுக்காரு. அப்படி கொடுக்கலாம். ஓகே, ஜெண்டர். அப்ப ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேலா ஃபீமேலான்னு கொடுத்துக்கோங்க. ரேஸ் கேட்கிறாங்க பாருங்க, ரேஸ் சாதி. சாதி கேட்கிறாங்க, சாதியின் அடிப்படையில் தெரிவு செய்வாங்களா? அப்படின்னு சொல்லப்படலை. சரி, ஆனா கொடுங்க. சரியா? நீங்க சிங்களமா இல்ல தமிழா இல்ல இந்தியன் தமிழா இல்ல முஸ்லீமா நீங்க இதுல உள்ள ஏதாச்சும் ஒன்று இருக்கு கொடுத்துக்கோங்க. இல்ல அதர்ண்டா இதுல சொல்லப்பட்ட எதுவும் இல்லாட்டி அதர். சரியா? அப்படி கொடுத்துக்கோங்க. நீங்க அடுத்தது மொபைல் நம்பர், மொபைல் போன் நம்பர். சரியா? உங்களோட மொபைல் போன் நம்பர் 10 தான் டிஜிட்டா என்டர் பண்ணலாம். சரியா? பொதுவா 07 இப்படித்தான் ஆரம்பிக்கும் இல்லையா? நீங்க ஃபெஸ்ட்டுக்கு ஓடிபி பின் வாரத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்தீங்களா இல்லையா? அதே நம்பர் தான் நீங்க கொடுக்கும். இதுக்கு தான் உங்களுக்கு அட்மிஷன் டவுன்லோட் பண்றதோ அல்லது எக்ஸாம் சம்பந்தமான டேட் சம்பந்தமான அப்டேட் அப்படியான விஷயங்களோ இதுக்கு தான் அறிவிப்பாங்க. ஸோ இங்க அந்த நம்பர் தான் கொடுக்கும். இந்த டேட் ஆஃப் பர்த், இங்க பிறந்த திகதி. சரியா? ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ண ஆண்டு வருமா? இதை கிளிக் பண்ண ஆண்டு. சரி, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆண்டு. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆண்டை சூஸ் பண்ணுங்க, பிறகு மந்தை சூஸ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு பிறகு டேட்டை சூஸ் பண்ணுங்க. சரியா? அப்போ உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்குமெண்டா, ஃபெஸ்ட்டுக்கு உள்ளது மாதம் இருக்கு, ஃபெஸ்ட்டுக்கு டேட் வராதா, மாதம். சரியா? அங்கால திகதி, அங்கால ஆண்டு. இந்த ஓடெல்லாம் வருமா? மாதம் திகதி ஆண்டுன்னு வரும். அடுத்து கேட்கிறாங்க பாருங்க, டேட் ஃபுல்ஃபில்லிங் குவாலிஃபிகேஷன்.
சரியா? அப்ப இந்த டேட்ல இந்த 4ஆம் மாசம் 6ஆம் தேதி உங்களோட வயசை நீங்க கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்டா, உன்னுக்கு இயர்ஸ் வருடத்துல எத்தனை மாதம் எத்தனை திகதி என்று கொடுக்கணும். சரியா? இப்ப 95ஆம் ஆண்டு 6ஆம் மாசம் 12ஆம் தேதி பிறந்த ஒருத்தருக்கு எத்தனை வயசு இருக்கும்? 2025 30 வயசு ஆயிட்டா இந்த டேட்டுக்கு ஆயிருமா? இல்ல. அதாவது 6/12 வந்தா தான் 30 ஆகும் இல்லையா? அப்ப அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? 29 இருக்கும். சரியா? அப்ப இதெல்லாம் பிளவிடக்கூடாதா? சரியா நீங்க ஃபில் பண்ணணும். இதுல எல்லாமே கேபிட்டல்ல கொடுக்க தேவையில்ல, ஸ்மால் யூஸ் பண்ணலாம். ஸ்மால். சரியா? 29 வருடம். சரியா? மாதங்கள் எத்தனை வரும்? 4ஆம் மாதம் 6ஆம் தேதி பாருங்க. அப்ப 6/12 இது 4 6 6/12 வந்தா தான் சரியாக 30 வருடம் ஆக போகுது இல்லையா? அப்ப மாதங்கள் எத்தனை? 10 மாதங்கள். 10 months. அதனால டேட்டை பாருங்க பாப்போம். சரி, நீங்க 3ஆம் மாசத்துக்கு பாருங்க. ஏன்னா 9 மாதம் எடுங்க. 3ஆம் மாசம். சரியா? பாருங்க 3ஆம் மாசம் 12ன்னு சொன்னா அங்கால எத்தனை நாள்? 12 18 நாள். சரி, எங்களை 6 நாள். 18 மாதம் 24 24 அங்க 3ஆம் மாசம் 31ல முடியுது நினைக்கும். அப்ப 27 நாள் நினைக்கும். சரியா? அவ கொஞ்சம் சரியா பாத்துக்கோங்களா? சரி, அவங்களோட டேட் கொடுக்க கூட சரியா பார்க்கணுமா? ஆண்டு மாதம் தேதி சரியா இருக்கும். அது எடுகேஷன் குவாலிஃபிகேஷன், கல்வி தகமைகள். பாருங்க, டிகிரி குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் கிராஜுவேஷன், யூனிவர்சிட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். சரியா? எது இன்டர்னலா எக்ஸ்டர்னலா டிகிரியா, அல்லது சப்ஜெக்ட் ஏரியா, இண்டெக்ஸ் நம்பர், மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், இப்படிலாம் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணா இந்த பிளஸ்ஸை கொடுங்க. இந்த பிளஸ்ஸை கொடுத்தா நீங்க டைப் பண்ண காட்டுமா டேட் ஆஃப் கிராஜுவேஷன், உங்களோட பட்டமளிப்பு கிராஜுவேஷன் எப்ப. இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு 2022 7/14 கொடுக்குறேன். சும்மா டேட் கொடுக்குறேன். ஓகே. இங்கால யூனிவர்சிட்டியோ இன்ஸ்டிடியூட் என்ன பல்கலைக்கழகம், சில பல்கலைக்கழகத்துல பேர். யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவான்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கால ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று தந்திப்பா அவங்களோட யூனிவர்சிட்டி. சரியா? அப்ப சில பேருக்கு மறந்துருக்கும். மறந்தா நீங்க யூனிவர்சிட்டியோட கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம். நான் இத்தனையாம் ஆண்டு படிச்சேன், என்ன பேட்ச், என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துட்டு இப்படி எக்ஸாம் ஒன்றுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்கலாம். பொதுவா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட மார்க்ஸ்கள் அந்த எவல்யூவேஷன்ஸ்ல இருக்கும். பொதுவாக உங்களோட நீங்க அதுக்கு சப்மிட் பண்ண சில ப்ரொஜெக்டில் ஆயிக்கலாம், அசைன்மெண்ட்ஸ்ல ஆயிக்கலாம், அதுல எல்லாம் இருக்கும், தேடி எடுக்கலாம். சரியா? அப்ப நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா. அடுத்தது வேத இன்டர்னலா எக்ஸ்டர்னல், நீங்க இன்டர்னலா செஞ்சீங்களா எக்ஸ்டர்னலா செஞ்சீங்களா அந்த விஷயம். சரியா? இன்டர்னல்னா இன்டர்னல், எக்ஸ்டர்னல்னா எக்ஸ்டர்னல். சரியா? அதை கொடுத்துக்கணும். அடுத்தது டிகிரி சம்பந்தமா, நீங்க என்ன டிகிரி, டிகிரி என்ன. சரியா? ஓகே, அந்த டிகிரியை நீங்க அதெல்லாம் டைப் பண்ணுங்க. ஓகே, பேச்சுலர் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நான் கொடுத்துட்டேன் டிகிரி. ஓகே, நீ அங்கால சப்ஜெக்ட் அல்லது சப்ஜெக்ட் ஏரியா. சப்ஜெக்ட்ஸ்டா எல்லா சப்ஜெக்டும் டிகிரியில படிச்ச எல்லா சப்ஜெக்டையும் குடிக்கலாம். சரி, சில பேருக்கு 30 சப்ஜெக்ட், சில 50 சப்ஜெக்ட் எல்லாம் குடிக்கணுமா? அப்ப சப்ஜெக்ட் ஏரியா பொதுவா இப்ப உங்களை என்ன ஏரியாவை டார்கெட் பண்ண டிகிரி சப்ஜெக்ட் ஏரியா, எக்கனாமிக்கா, பொலிட்டிக்கலா, சரியா, அல்லது சயின்ஸா, அல்லது பிசிக்கல் சயின்ஸா, இப்படி அதை அந்த ஏரியாவை சொன்னா சரி. நான் இதுல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுப்பேன். ஓகே, உங்களோட இண்டெக்ஸ் நம்பர். சரியா? இண்டெக்ஸ் நம்பர் சொல்லி கேட்கறது சில அது ஈக்குவலா தான் இருக்கும். சரி, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா இண்டெக்ஸ் நம்பரா வரும் பொதுவா.
யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தானே, யூனிவர்சிட்டியில எழுதுற எக்ஸாம்பிளா தானே இண்டெக்ஸ் நம்பர். சரியா, அது சேமா தான் வரும் பொதுவா. சரி, அப்படி வேற இண்டெக்ஸ் நம்பர் சம்டைம் இருந்தா அதை கொடுத்துக்கோங்க. எங்கால மீடியம் பாருங்க, லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். நீங்க டிகிரி எந்த மீடியத்துல ஃபாலோ பண்ணீங்க, எந்த மீடியம் அது கொடுங்க. ஓகே, இங்கிலீஷ் கொடுங்க. இப்ப சில பேர் குழப்பம் இருக்கலாம். பொதுவா டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியத்துல ஃபாலோ பண்ணாங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கு நிறைய டிகிரி வந்து 100க்கு ஒரு 70% அல்லது 80% டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம். அப்ப நாங்க எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல தான் அப்ளை பண்ணணுமா, தமிழ் மீடியம் அப்ளை பண்ணலாதான் சில பேர் குழப்பம் இருக்கு. ஆனா கெசட்ல அப்படி ஒன்றும் சொல்லல. சரியா, நீ இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாலும் கூட உங்களோட தாய்மொழியில எக்ஸாம் எழுதலாம், இஷ்யூ ஒன்று இல்லை. அப்படி ஒரு விஷயம் கெசட்ல சொல்லப்படல. சரியா, அப்ப நீங்க அந்த விஷயத்துல குழம்பிக்கொள்ள தேவையில்லை. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்டினரி லெவல் ஓ லெவல் எக்ஸாமினேஷன். சரியா, இயர் ஆஃப் பாசிங் தி எக்ஸாமினேஷன். ஓ லெவல் எக்ஸாம் எப்ப பாஸ் பண்ணீங்க, சரியா, இயர் ஆஃப் பாசிங் தி எக்ஸாமினேஷன். இந்த பிளஸ் கொடுக்குறா, இந்த பிளஸ் கொடுத்தா டைப் பண்ணலாம். நீங்க எப்போ ஓ லெவல் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க அதை கொடுங்க, எத்தனையாம் ஆண்டு. சரியா, அதை கொடுங்க. நீங்க அதெல்லாம் கூட இண்டெக்ஸ் நம்பர் என்ன, சரி, ஓ லெவல் எக்ஸாம்ல இண்டெக்ஸ் நம்பர் ஒன்று கொடுங்க. நீங்க மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரியா, நீங்க எந்த லாங்குவேஜ்ல எழுதுனீங்க, அதாவது ஓ லெவல் எந்த மீடியத்துல எக்ஸாம் செட் பண்ணீங்க, என்ன மீடியம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா. அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நீங்க என்ன பாஸ் எடுத்தீங்க, சியா பியா ஏயா கொடுத்துக்கொள்ளலாம். ஆனா எஸ் இருந்தா எழுதிடலாம். சரி தானே, அத சொன்ன மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரும், பிசிக்கல் குவாலிஃபிகேஷன். பிசிக்கலா பௌதிக ரீதியான உங்களோட தகமைகள். சரி, அப்ப நீங்க போடுங்க உங்களோட தகமை என்ன, அதாவது உங்களோட உயரம் என்ன. நீங்க சாதாரணமாக உங்களோட உயரத்தை பார்க்கலாம் தானே. சரி, அதாவது ரூலர்ஸ் இருக்கும், ரூலர் என்ன அடிமட்ட மனுஷன். இப்ப வீடுகள்ல இருக்கும் உங்களோட தங்கச்சி தம்பி அல்லது உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர்கள் தெரிஞ்சவங்க யாரும் ரூலர் வச்சுட்டு அமைப்பாங்க. ஏன் உங்களோட உயரத்தை அளந்து பார்க்கலாம், அது இஷ்யூ ஒன்று இல்லை. சரியா, ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யலாமாண்டா, உங்களோட உயரத்தை நீங்க நேரும் இதை பாத்துக்கினீங்கன்னா ஓகே. சரியா, அப்ப அது என்ன உயரம் வந்து நீங்க அடியங்குளத்துல கொடுக்கணுமா. சரியா, இங்க இருக்கிறாங்க ஃபீட் அல்லது சென்டிமீட்டர்லயும் கொடுக்கலாம் நீங்க, இல்லையா. இப்ப நீங்க ஹைட்டை வந்து சென்டிமீட்டர்லயும் கொடுக்கலாம். சரி, உதாரணமா ஒரு ஆள் 100 பாருங்க இந்த சென்டிமீட்டர் அளவுடையும் சொல்றாங்க. சரியா, 165 சென்டிமீட்டர்னா கொடுங்க. அடி அங்குலத்துக்கு மாத்தணும்னு அவசியம் இல்லை, சென்டிமீட்டர்ல கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது செஸ்ட். ஓகே, ஃபீமேலுக்கு இல்ல மேலுக்கு மட்டுமா செஸ்ட் என்ன மார்பளவு. சரியா, பொதுவா 32 கேட்கிறாங்க இல்லையா, 32 இன்ச்சஸ் சென்டிமீட்டர் கொடுக்குறோம்னா கொடுக்கலாம். சரியா, சம்டைம் இது குறைய இருந்தா என்ன செய்யலாம், குறைய இருந்தா அப்ளை பண்ணதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னா இதெல்லாம் பார்ப்பாங்க, ஹைட் இதெல்லாம் பார்ப்பாங்களா, அதெல்லாம் குறைஞ்சா நீங்க என்ன எக்ஸாம்ல பாஸ் ஆனாலும் இதுல குறைய இருக்குன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டுருவாங்க. சரியா, அப்ப அதுல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹேவ் யூ பீன் ஃபவுண்ட் கில்ட்டி ஃபார் எனி கோல், அதாவது நீதிமன்றத்தால ஏதாச்சும் குற்றத்துக்காக நீங்க தண்டனை அளிக்கப்பட்டிருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் தண்டனை அளிக்கப்பட்டிருக்கீங்க அது கேட்கிறான். சரியா, அப்படி எஸ்ன்னு சொன்னா நீங்க கொடுக்கணும். சரியா, எஸ்ன்னு சொன்னா ஓகே, இஃப் எஸ் நீங்க என்ன தண்டனை உங்களுக்கு கிடைச்சிருக்கு சொல்லி நீங்க கொடுக்கணும். சரியா, நோன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, அது தேவை. சரியா, வெதர் யூ ஆர் ஹோல்டிங் எ போஸ்ட் இன் கவர்மெண்ட் சர்வீஸ், இது உங்களுக்கு இல்ல, நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு வராது, லிமிடெட் ஆக்களுக்கு தான் வரும். சரி, லிமிடெட்டுக்கு கண்டு தனியா ஃபில் பண்ணணும், இதே மாதிரி தான் வரும். ஃபில் பண்ணது அவங்க இந்த இடத்துல கொடுப்பாங்க. சரி, கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறான்னு சொன்னா அவங்க கொடுப்பாங்க. எஸ்ன்னு சொன்னா அவங்க என்ன எங்க ஒர்க் பண்றாங்க, கவர்மெண்ட் சர்வீஸ்னா எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. சரியா, அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்கணும். சரியா, அல்லது நீங்க கவர்மெண்ட் சேவையில இருந்து விலகினீங்கன்னு சொன்னா பாருங்க, வெதர் யூ ஹேவ் டிஸ்மிஸ்ட் ஓ வெதர் யூ ஹேவ் ரிசைன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீஸ். சரி, அரசு சேவையில இருந்து உங்களை நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்க, விலகிட்டீங்க அல்லது உங்களை விலக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதையும் இங்க குறிப்பிடணும். சரியா,
நீங்க பொதுவா நோ ஒன்றே கொடுங்க. ஏன்னா இது ஓப்பன் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் சர்வன் வந்து அப்ளை பண்ணல, லிமிட்டட் தான் அப்ளை பண்ணல. ஓகே. அடுத்த டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன். சரி, உங்களோட டிக்ளரேஷன். சரி, உங்களோட சிக்னேச்சர் கூட உங்களோட பேரை டைப் பண்ண சொல்லலாம். உங்களோட பேர் என்ன அதை டைப் பண்ணுங்க. அங்க மொஹமட் இஜாஸ்ன்னு தானே கொடுத்தேன் இல்லையா? ஓகே, அப்படி கொடுங்க. சரி, அதுல டேட். சரி, இதுல டேட் 2025. ஓகே, ஏப்ரல் 4ஆம் மாசம். ஓகே, 16 டேட் கொடுத்தாச்சு. சரியா? அவ்வளவுதான் விஷயமா? ஓகே, இவ்வளவு முடிச்சதுக்கு பிறகு சரியா ஒருக்கா ரீசெக் பண்ணுங்க, எல்லாம் ஓகேயான்னு பாருங்க. ரீசெக் பண்ணுங்க. நீ அங்கெல்லாம் பேமெண்ட்டுக்கு போறோம், பேமெண்ட் விஷயம். சரியா? ஓகே, லாங்குவேஜ பாருங்க. ஓகேயா? நீ அங்கால பர்சனல் இன்ஃபர்மேஷன் பாருங்க. ஓகே, பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. உங்களோட ஃபுல் நேம் வருதா, கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வருதா, நீ அங்கால உங்களோட பேருக்கு பின்னுக்கு உங்களோட ஃபாதர் நேம் இனிஷியல போடுறீங்களா, கமா போடுறீங்களா, நீ அங்கால உங்களோட அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ். சரியா? ஓகே, மற்றது உங்களோட போஸ்ட் பண்ணக்கூடிய போஸ்டல் டவுன், போஸ்டல் டவுன் நியரஸ்ட் டவுன். உங்களோட கிராமமாக தான் பக்கத்துல டவுனை கொடுக்கலாம். சரி, மற்ற நீங்க ஒர்க் பண்ணனா அந்த ஒர்க் பண்ற அட்ரஸ், அதுல போஸ்டல் டவுன். சரியா? நீ அங்களா ஆனா பெண்ணான்ற விஷயம், உங்களோட ரேஸ், இந்த ரேஸ்ல நீங்க சூஸ் பண்ணலாம். நீங்க என்னன்னு சொல்லி இதை சூஸ் பண்ணலாம், உங்களோட ரேஸ். சரியா? அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த். அதை உங்களோட வயசை சரியா கணக்கிடணுமா? சரி, அந்த டேட்டுக்கு உங்களோட வயசை சரியா கணக்கிடணுமா? அவங்க சொன்ன இந்த டேட்டுக்கு உங்களோட வயசை சரியா கணக்கிட்டு போடுங்க. அடுத்தது கல்வி தகமைகள். சரியா? அதுல குறிப்பாக உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷனை கொடுங்க. சரியா? உங்களோட கிராஜுவேஷன் டேட், உங்களுக்கு கன்வெகேஷன் நடந்துருக்கு தானே, அதான் கிராஜுவேஷன் டேட்னா உங்களுக்கு கன்வெகேஷன் நடந்த டேட். சரியா? அது கிராஜுவேஷன் டேட். அது கிராஜுவேஷன் டேட் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கன்வெகேஷன் நடக்கல, டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கி. சரியா? இப்ப டிரான்ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க எதை கொடுக்கலாம்? டிரான்ஸ்கிரிப்ட்ல டேட்டை கொடுங்க, எஃபெக்டிவ் டேட்டை கொடுங்க. சரியா? கிராஜுவேஷன் டேட்னு சொல்றது பொதுவாக 2 விதமா கொடுக்கலாம். ஒன்று எஃபெக்டிவ் டேட்டை கொடுக்கறனால, இப்போ பொதுவா டிகிரி அதாவது உங்களுக்கு கிராஜுவேஷன் நடந்த டேட் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எஃபெக்டிவ் டேட்டை கொடுங்க. அதாவது உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ல எஃபெக்டிவ் டேட் ஒன்று மென்ஷன் பண்ணிப்பாங்க, அதை கொடுத்தா போதுமானது. சரியா? ஓகே. நீங்கள என்ன யூனிவர்சிட்டி, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இன்டர்னலா எக்ஸ்டர்னலா, உங்களோட டிகிரி என்ன டிகிரி, சரியா, அந்த பாடம் என்ன, பிரதானமாக உங்க டிகிரி என்ன பாடத்தை மையமாக கொண்டது, உங்களோட இண்டெக்ஸ் நம்பர், நீங்க டிகிரி எந்த மீடியத்துல படிச்சீங்க, அப்படியான விஷயம். சில பேர் மிக்ஸ் பண்ணி படிப்பீங்க, அப்படி படிக்கிறார்கள் இருப்பீங்க டிகிரியில, தமிழ் இங்கிலீஷ்ல மிக்ஸ் பண்ணி படிப்பீங்க. இப்ப மிக்ஸ் பண்ணி படிக்கிறார்கள் இது எப்படி கொடுக்கலாம்னு சொன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட், அதிகளவான சப்ஜெக்ட் நீங்க என்ன மீடியத்துல படிச்சீங்களோ அதை கொடுங்க. அடுத்தது இதுல உங்களோட ஆர்டினரி லெவல், ஓ லெவல் எக்ஸாம் எப்ப எழுதுனீங்க, இண்டெக்ஸ் நம்பர் என்ன, என்ன மீடியத்துல சிட் பண்ணீங்க, உங்களோட இங்கிலீஷ்ல என்ன ரிசல்ட்ஸ். இத பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் நாங்க பார்த்தது என்ன, உங்களோட உயரம், உயரம் 1 சென்டிமீட்டர், உங்களோட அடிமட்டம் அல்ல ரூலரால நீங்க உயரத்தை அளந்து பார்க்கலாம். நீங்க உங்களோட ஆண்களுக்கு மட்டும் உங்களோட செஸ்ட் எத்தனை சென்டிமீட்டர் அளந்து போட்டுக் கொடுங்க. நீங்க நீதிமன்றத்தால் ஏதாச்சும் குற்றத்துக்கான தண்டனை வழங்கப்பட்டவரா, எஸ் சொன்னா கொடுக்கணும், என்ன விஷயம் நோண்டா எதுவும் கொடுக்க தேவையில்ல. நீ கவர்மெண்ட் சர்வீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணீங்களான்னு சொன்னா கொடுங்க. அவங்களுக்குரிய ஃபார்ம் லிமிடெட், அது தனியா இது இல்ல, இது ஓப்பனுக்குரியது. அது ஃபில் பண்ணக்குள்ள இதே விஷயம் எல்லாம் வரும். இங்க இதை கொடுக்கணும். சரியா? இங்க எஸ் கொடுக்கணும், நீங்க நோ கொடுத்தீங்கன்னா சரி. சரியா? நீங்க அங்கால அவ்வளவுதான் விஷயம். கீழுக்கு ஃபைனலா உங்களோட பேர், சரியா, பேரை டைப் பண்ணணும். இங்கால நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண டேட், நீங்க இன்றைக்கு ஃபில் பண்ணா இந்த டேட். சரி, அவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க என்ன, சப்மிட் திஸ் அப்ளிகேஷன், சேவ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. சேவ், சரியா, சேவ் பண்ணி போட்டு சப்மிட் பண்ணுங்க. சரியா? சில வேளை நீங்க டைப் பண்ண டேட்டால லாஸ் ஆயிரும், சப்மிட் பண்ண போகல. அப்ப கட்டாயம் சேவை கொடுத்துட்டு தான் நீங்க நேனும் சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் கொடுக்கணும். இப்ப பாருங்க, ப்ளீஸ் ஃபில் ஆல் ரிக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் கேட்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ரிக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் ஃபில் பண்ணப்படல. பாருங்க எங்க ஃபில் பண்ணப்படல பாருங்க, இந்த இடத்துல கேட்கல பாருங்க. whether you have dismissed or பாருங்க, ஓகே, resigned your government service. ஓகே, கவர்மெண்ட் சர்வீஸ்ல உங்களோட
டிஸ்மிஸ் பண்ணாங்களா, நிப்பாட்டினாங்களா, அரசு சேவையில இருந்து நிப்பாட்டினாங்களா, நீங்க விலகினீங்களான்னு கேட்கறாங்க. சரி, அப்படி இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, நோண்டே கொடுங்க. நோண்டே கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு அது சம்பந்தமானது இல்லையே. ஓகே, இப்ப சப்மிட் பண்ணுங்க. ஓகே, இப்ப சப்மிட் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய ஃபார்ம் பாருங்க. இதான் நீங்க அப்ளை பண்ண ஃபார்ம். ஃபார்மை செக் பண்ணி பாருங்க, நீங்க அப்ளை பண்ண விஷயங்கள் இதுல இருக்கான்னு பாருங்க, எல்லாம் சரியா இருக்கா. சரியானே? சரி, பாருங்க. அடுத்தது இதை கொடுங்களா. ஃபைனலா கீழே இதை கொடுங்க. பிரிண்ட் பண்ணலாம். இந்த ஃபார்ம் நீங்க பிரிண்ட் பண்ண வேணும்னு சொன்னா போன்ல பிரிண்ட் பண்ற கொஞ்சம் சிக்கல் வைங்க. போன்ல பிரிண்ட் பண்றதை விட லேப்டாப்போ கம்ப்யூட்டர்ல சிம்பிளா பிரிண்ட் பண்ணலாம். சரி, அப்படியே வச்சு ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணா பிரிண்டர் ஒரு ஆப்ஷன் காட்டும். பிரிண்டர் ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து ஃபுல்லா வந்துடும். சரி, 3 pages காட்டுது பாருங்க. சரி, இல்ல அந்த ஃபார்ம் உங்களுக்கு ஃபுல்லா காட்டுமா? பிரிண்ட் பண்ணி நீங்க வச்சுக்கொள்ளலாம். பிரிண்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லையே. சரி, இந்த ஃபார்ம் அப்படியே காட்டுங்க. இதுல பிரிண்ட் அண்ட் ஆப்ஷன்ல பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம் வேணும். சரி, அப்ப இதுல நீங்க நேம்டா இதுல இதை கொடுங்க. ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் எபோவ் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் அக்யூரேட் அண்ட் கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட். மேல தரப்பட்ட தகவல் அனைத்தும் சரியானதுன்னு நான் உறுதிப்படுத்துறேன்னு சொல்லி கொடுங்க. சரி, ப்ரொசீட் டு பேமெண்ட் அடிக்கலாம். இதை கொடுங்க. ப்ரொசீட் டு பேமெண்ட். ஓகே, ப்ரொசீட் பேமெண்ட் அடிக்கி பாருங்க. இதை கொடுங்க. ப்ரொசீட் பேமெண்ட். நீங்க விசாவை கொடுக்குறேன்னு இல்லம்மா, விசா கார்டு. நீங்க பிஓசின்னா நீங்க பேங்க்ல போய் பே பண்ணணும். சரி, ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று தருவாங்க, அதை கொண்டு பேங்க்ல அந்த ரெஃபரன்ஸை கொடுத்து பே பண்ணணும். அதை விட ஈஸி தான் விசா. சரியா? நீங்க பொதுவா விசா அல்லது மாஸ்டர் கார்டு வச்சிருப்பீங்க. உங்களோட ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவீங்க. விசா அல்லது மாஸ்டர் கார்டு உங்கள்கிட்ட இருக்கும். உங்கள்கிட்ட இல்லாட்டியும் உங்களோட வீட்டுல யார்கிட்ட சரி வச்சிருப்பீங்க. யார்கிட்ட சரி இருக்கு, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் சரி வச்சிருப்பாங்க. சரி, எனி கார்டா, எனி பேங்க், எனி பேங்கா, எந்த ஒரு பேங்குக்குரிய கிரெடிட் கார்டு அமைக்கலாம், டெபிட் கார்டு அமைக்கலாம். சரி, அப்ப இதை டிக் பண்ணுங்க. சரி, இதை டிக் பண்ணிட்டு கீழுக்கு ப்ரொசீட்டை கொடுக்கணும். ப்ரொசீடை கொடுக்கணும். ஓகே, கொஞ்சம் லோட் ஆகி தான் அந்த பேஜ் வரும் உங்களுக்கு. ஓகே, வந்திருக்கு பாருங்க. இதை நீங்க கார்டு நம்பரை கொடுங்களா.
உடைய விசா கார்டு அல்லது மாஸ்டர் கார்டு அதான் முன்னுக்கு நம்பர் இல்லைங்க இல்லையா, 16 டிஜிட் நம்பர் இருக்கீங்க இல்லையா, ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த நம்பரை கொடுங்க. சரி, நம்பரை கொடுத்துட்டு நீங்க அடுத்து என்ன போறீங்கன்னு சொன்னா மாஸ்டரா விசா கார்டா நீங்க சூஸ் பண்ணுங்க. சரி, நம்பரை கொடுத்து அதுக்கு பிறகு நீங்க என்ன எக்ஸ்பயரி மந்த் என்ன டேட் என்ன, எக்ஸ்பயரி மந்த் டேட்டை கொடுங்க. சரியா? சரி, அடுத்த விஷயம் நீங்க என்ன செய்யணும்டா உங்களோட செக்யூரிட்டி கோட் நம்பர், ஒரு 3 டிஜிட் நம்பர் உண்டு. செக்யூரிட்டி கோட் நம்பரா 3 டிஜிட் நம்பர். சரி, அந்த 3 டிஜிட் நம்பரை நீங்க இதுல கொடுத்துக்கொள்ளணும். சரியா? அந்த 3 டிஜிட் நம்பரை சரியா கொடுங்க. பின்னுக்கு இருக்குமா இந்த கார்டுக்கு பின்னுக்கு சிக்னேச்சர் இருக்குதானே அந்த இடத்துல 3 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த நம்பரை கொடுங்க. சரி, கொடுத்ததுக்கு பிறகு நீங்க என்னன்னா பே நவ் கொடுங்க. பே நவ். சரி, அவ்வளவுதான் விஷயம். பே நவ் கொடுத்தா இதுல 1.75 சர்வீஸ் சார்ஜ் வெட்டுவாங்க. கிட்டத்தட்ட 610 ரூபா 50 வெட்டுவாங்களாம் பேமெண்ட். சரி, அப்ப சில பேர் வந்து அவங்களோட ஏடிஎம் அல்லது டெபிட் கார்டை என்ன செய்வாங்கன்னா போன் நம்பர் அல்லது ஜிமெயிலுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. சரியா? அப்ப நீங்க பேமெண்ட பே நவ கொடுத்தாலும் கூட போனுக்கு ஓடிபி பின் ஒன்று வரும். அந்த ஓடிபி பின்னு என்டர் பண்ண சொல்லி உங்களுக்கு மெசேஜ் கொண்டு போய் இதை காட்டும். சரியா? அப்படின்னா நீங்க என்ன உங்களோட ஓடிபி பின் தாங்க கொடுக்கணும். ஓடிபி பின்னை கொடுத்தா தான் என்ன செய்யும், பேமெண்ட் வந்து வெட்டுப்படும். சில பேர் ஏடிஎம் டெபிட் கார்டுக்கு அப்படி ஒரு சிஸ்டம் இல்ல, ஓடிபி பின் வர மாதிரி சிஸ்டம் ஒன்று இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணா டைரக்டாவே பே நவ கொடுத்தா பேமெண்ட் பண்ணி உங்களோட போனுக்கு மெசேஜ் கொண்டு வரும், உங்களோட பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு சொல்லி மெசேஜ் கொண்டு வரும். சரியா? அப்ப அவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் ப்ரொசீஜர். இது தொடர்பாக டவுட்ஸ் இருந்தா இனி அங்கால நீங்க கேட்கலாம். அப்ப ஓவரால் நான் அந்த கெசட்டை உங்களை விளங்கப்படுத்தி ஃபில் பண்றது எப்படின்னு சகல விஷயம் நான் அதில் பார்த்தேன். சரியா? இனி அது இது சம்பந்தமாக டவுட்ஸில் இருக்கிறவங்க, இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கிறவங்க கேட்டுக்கொள்ள முடியும். ஹலோ சார். சொல்லுங்க சார், எக்ஸாம் வந்து சிட் பண்ற லாங்குவேஜ் கொஞ்சம் அவங்க டிகிரியோட ஒஃபிஷியல் லாங்குவேஜ் தானே எக்ஸாம் சிட் பண்ணலும்னு சொல்லி இருக்குது. எக்ஸாம் வந்து 3 லாங்குவேஜ்ல சிட் பண்ணலாம்னு கெசட்ல சொல்லிக்காங்க, 3 லாங்குவேஜ் சொல்லிக்காங்க. எஸ் சார். ஆனா டிகிரியில வந்து மோஸ்ட் அவங்க எந்த லாங்குவேஜ்ல டிகிரி படிச்சிருந்தாங்களோ அதெல்லாம் செக் பண்ணலாம்னு சொல்லி இருக்குது. அப்படி சொல்லியிருக்கா கெசட்ல? ஓ, நானும் பார்த்தேன். அந்த அந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. அதே மாதிரி தான் சொல்லிருக்கீங்க. ஓகே ஓகே, பாப்போம் அப்படி எங்க இருக்குன்னு பாப்போம். கெசட்ல இருந்தா பாப்போம். நான் கெசட் இருக்கு, கெசட்ல எங்க சொல்லப்பட்டிருக்க செக்ஷன் 13ல சார். செக்ஷன் 13. செக்ஷன் 13. ஓகே ஓகே. The examination will be held in 3 medium சொல்லிருக்காங்க. Candidates shall sit the examination in the language of degree in which he or she qualified or an official language. அப்ப இப்படி சொல்லாங்க பாருங்க, ஓன்ற ஒரு வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணாங்க? ஓன்ற என்ன மீனிங்? அல்லது இது அல்லது இது. அப்ப டிகிரி நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல எழுதி இருந்தாலும் ஒபிஷியல் லாங்குவேஜ் என்ன? இலங்கட ஒபிஷியல் லாங்குவேஜ் என்ன? என்ன ஒபிஷியல் லாங்குவேஜ் என்ன? தமிழ் அல்லது என்ன சிங்களம். சரியா? ஒபிஷியல் லாங்குவேஜ் என்ன? தமிழ் அல்லது சிங்களம் தானே. அதுல எழுதலாம்னு சொல்றாங்க. அப்ப ஓன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க, விளங்குதா? அதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னா நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம். சில பேர் வந்து டிகிரி வந்து இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் மீடியத்துல சிட் பண்ணவங்க, டிகிரி முடிச்சவங்க, நீங்க உங்களோட ஒபிஷியல் லாங்குவேஜ்ல எழுதலாம். ஒபிஷியல் லாங்குவேஜ்னா உங்களுக்குரிய லாங்குவேஜ் என்னது? தமிழ்னா தமிழ் அல்லது சிங்களம், அதானே சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கேண்டிடேட் பாஸ் த சப்ஜெக்ட் குவாலிஃபை டிகிரி இன் 2 or more language. Examination in language which she passed majority of the subject of the degree or official language. அப்ப இங்கே மாதிரி விஷயம், ஒரு கேண்டிடேட் ஒரு நபர் வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சப்ஜெக்ட்ல டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கடா, ஒவ்வொரு பாடம் டிகிரியில ஒவ்வொரு சப்ஜெக்ட் எழுதுறாங்க நினைப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட மெஜாரிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட், அதிகளவான சப்ஜெக்ட் எந்த லாங்குவேஜ்ல எழுதுனாங்களோ அதுல அவங்க சிட் பண்ணிடும். அல்லது ஒபிஷியல் லாங்குவேஜ் என்ன
தமிழ்ல சிங்களம் அதுல செக் பண்ணிடுறேன். இந்த டவுட் கிளியரா அப்ப உங்களுக்கு சொல்லுங்க. சார் சரியா? அதான் விஷயமா வேற என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்? அந்த நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கணும் போற நேரம் இனிஷியல வந்து பின்ன போட வேண்டியதை வந்து முன்னுக்கு போட்டுட்டேன். அப்படி போட்டு சப்மிட் பண்ணி விட்டுட்டேன். சப்மிட் பண்ணிட்டீங்களா? ஓ சப்மிட் பண்ணினா இனிஷியல் மட்டும் தான் அப்படி போட்டீங்க. ஓ அது மட்டும்தான் போட்டேன். அடுத்த வந்து சர்வ் பண்ணாம சப்மிட் பண்ண என்ன அப்படி செஞ்சுட்டு எப்படியும் அதுல பண்ணலாடி சப்மிட் பண்ணா சப்மிட் ஆகிடும் அது. சரியா? அது சர்வ் பண்ண ப்ராப்ளம் இல்லையா? என்னத்துக்கு சொன்னா திருப்பி எடிட் பண்ணலாம். அதுக்காக தான் சர்வ் பண்ணணும். இல்ல சார், இப்ப அந்த இனிஷியல் வந்து முன்னுக்கு போட்டிச்சது வந்து ப்ராப்ளம் ஆகாதா? ப்ராப்ளம் ஆகும். அவங்க சொல்ல மாதிரி தானே நீங்க போடணும். அப்போ நான் மறையணம் வந்து திரும்ப வந்து நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி மறையணம் பே பண்ணணுமா அப்ப? திரும்ப ஒருக்கா பே பண்ணி செய்யத்தாமே நீங்க. நான் நீங்க ஃபார்ம் பிள்ளையா ஃபில் பண்ணீங்க. அவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இல்லைங்களா? அதுதானே அந்த ஃபார்மை 1க்கு 2 தடவை நான் விளங்கப்படுத்தின காரணமா தான். ஃபார்ம்ல சின்ன ஒரு மிஸ்டேக் வரக்கூடாது ஃபார்ம் ஃபில் பண்றேன். இல்லைங்களா? ஓகே பிரச்சனை இல்லை. சார். ஒரு நீங்க எடிஷனலா ஒரு 600 எக்ஸ்ட்ரா போகுது அவ்வளவுதான். அதுதான் அப்ப அந்த பே பண்ணிய டைம் கூடவா அப்படி வெட்டிப்படி என்ன சொல்லியது அது எப்படி? இப்ப அக்கௌண்ட்ஸ்ல வந்து இப்ப நான் கூடவா வச்சாலா வெட்டிப்படியே? என்ன சொல்றீங்க வெட்டுப்படுறதுன்னா? இப்ப நாங்க 600 இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சென்னை 650 அப்படி வெட்டிப்படி என்ன சொல்லாக்கள். 610 வெட்டுப்படும். ஒரு டெக்ஸோட சேர்த்து சர்வீஸ் சார்ஜ் ஒன்று எடுக்கிறாங்க. 610 எடுக்கிறாங்க. ஆஹா ஓகே சார், அதுதான் கேட்டேன். அப்ப ஓ திரும்ப நான் ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா மறையன? ஆமா. பிள்ளையா போட்டா ஃபில் பண்ண தான் வேணும் திரும்பி. சரியா? பிள்ளையா போட்டா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரலாட்டி என்ன பண்ணுங்க? அல்லது எக்ஸாமுக்கு வந்து நீங்க எழுதி இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணலாம் தானே. நீங்க ஃபார்ம்ல பேர் இப்படி இருக்கு நீங்க ஏன் இப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டா சிக்கல் ஆஹா கூட இருக்கு. ஓகே சார். சிக்கல் கூட. நீங்கன்னா நீங்க திருப்பி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அதுக்கு முன்னுக்கு முடியுமா இருந்தா கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்க. சரியா? நம்பர் இருக்காங்களே, அந்த நம்பர்ல கேட்கணுமா கால் பண்ணி? கால் பண்ணி ஒருக்கா கேட்டு பாருங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி ஓகேன்னு சொன்னா நீங்க திருப்பி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. சரியா? ஓகே சார். ஓகே. நீங்க எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே கால் பண்ணலாம் டிரெக்டா. சரியா? அவங்களோட ஹலோ சார். சொல்லுங்க. சார் என்ன சொன்னா சார், இந்த ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்து சி பாஸ் இருக்குது. ஆனா அந்த இண்டெக்ஸ் நம்பர் மறந்துட்டேன். இயர் வந்து 2014 எழுதினது. அது அது அந்த ரிசல்ட்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் எடுக்கல சார். வேற ஒரு ஆப்ஷன் இருக்கா? ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் தானே. அது இயரை வச்சுக்கொண்டு எடுக்கலாமா? இண்டெக்ஸ் நம்பர் தெரியல. இண்டெக்ஸ் நம்பர் எடுக்கலும் இயரை வச்சுக்கொண்டு உங்களோட பேர். சரியா? உங்களோட பேர் எழுதின சென்டர் தெரியுமா உங்களுக்கு? ஓம் சார், எழுதின சென்டர் தெரியும். எழுதின சென்டர், உங்களோட பேர், எழுதின ஆண்டு. சரியா? அதை வச்சு நீங்க ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணலாம். நீங்க ஆன்லைன்ல எடுக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் ஆன்லைன்ல எப்படி எடுக்கிறாங்க தெரியல. ஆன்லைன் சிஸ்டம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி எடுக்கிற ஒரு 1 வீக்குள்ள எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நேரடியாகவே நீங்க இசுருபாயக்கு போய் எடுக்கலாம். அப்படியா? அப்படி எடுக்கிறாங்க நிறைய பேர். 1 டேல எடுத்துட்டு வராங்க ரிசல்ட் ஷீட். ஓகே ஓகே சொல்லுங்க. நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். தமிழ் மீடியத்துக்கு லாங்குவேஜ் மாத்தி கொள்ளையிலுமா? மாத்தேலான்னு சொல்லிக்காங்க. இதுல பாருங்க, இல்ல மீடியத்தை மாத்தேலான்னு சொல்லிக்காங்க ஒரு இடத்துல. மீடியத்தை மாத்த முடியாது. இங்க பாருங்க, a candidate will not subsequently be permitted to change the medium of language of examination indicated in the application. மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. பாருங்க. சார் அப்ப எகைன் பே பண்ணி அப்ளை பண்ணாலும் அப்படி செஞ்சு கொள்ளலவா?
வேணும்னா நீங்க இன்னொருக்கா பே பண்ணி தமிழ் மீடியத்துக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே சரியா? சார். அது இப்பொன்னு வராதா? பிரச்சனை இல்லை, நீங்க அப்ளை பண்ணலாம். எதுக்கும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அவளுக்கு அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் கொஞ்சம் எக்ஸாமினேஷன் பேசணும். டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கால் எடுத்து விஷயத்த ஆ சொல்லுங்க. இப்படிதான் அப்ளை பண்ணேன், நான் தமிழ் மீடியம் தான் அப்ளை பண்ணணும், பிள்ளையா அப்ளை பண்ணிட்டேன். சரியா? நான் மாத்திக்கொள்ளணும், என்ன செய்யலாம், எனக்கு அப்ளிகேஷனை நான் இன்னொரு புதிய அப்ளிகேஷன் போடலாமான்னு கேளுங்க. ஓகேன்னு சொன்னா நீங்க ஃபில் பண்ணி போடுங்க. ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. சார் அது எக்ஸ்கியூஸ் மீ சார் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். என்னன்னு சொன்னா ஒன்றுக்கு மேல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாலும் சில நேரம் ரிஜெக்ட் ஆகுறேன். ஸோ அதை செக் பண்ணிட்டே அப்ளை பண்ண சொல்லுங்க சார். ஓ, இதுல அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்காங்களா? ஒன்றுக்கு மேல இதுல அப்ளிகேஷன் சொல்லி இதுல ஒரு இடத்துல கண்ட மாதிரி உண்டு. ஆனா பொதுவா கமனா வந்துட்டு அப்படி ஒரு சிஸ்டம் வந்து வச்சுப்பாங்க. பொதுவா சொல்றேன். ஆனா பிள்ளையா அப்ளை பண்ணா வேற என்ன செய்யும்? ஆப்ஷன் ஒன்று இல்லையா? அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க இது ப்ரொசீட் பண்றதுக்கு முந்தி சப்மிட் பண்றதுக்கு முந்தி செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கன்ற ஒரு கண்டிஷன் வந்து போட்டிக்கிறாங்க இதுல. சார் இந்த ஒரே அமர்வுல இங்கிலீஷ் செய்யணுமா சார்? இல்ல அப்படி இல்லை. எனி சிட்டிங்க நீங்க எத்தனை அவசரத்தை எழுதினாலும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ்ல செய்யறதுனா சரி. இதுல ஓலவல் இதோட பத்தி கேட்டீங்க தானே ஒரு இடத்துல எஜுகேஷன் பத்தி. அப்ப அதுல வந்து இப்ப எங்களுக்கு கிரெடிட் பாஸ் வந்து நாங்க இப்ப செகண்ட் சீட்ல எடுத்தோம் அப்படி சொன்னா அந்த இயரையும் அதுல இண்டெக்ஸ் நம்பர் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமா? இல்ல அதுக்குரிய நீங்க அவங்க ஓலவல் இப்ப அவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க மெயினா கேட்கிற விஷயம் வந்து அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டுக்காக தான் கேட்கறாங்க இல்லையா? இப்ப நீங்க ஓலவல் ஒரு வருஷம் எழுதிருப்பீங்க, இங்கிலீஷ் சி வந்திருக்கும் அல்லது பி வந்திருக்கும் வேற ஒரு வருஷத்துல. அப்ப அதுக்குரிய வருஷத்துக்குரிய மட்டும் கொடுத்தா சரி. அதாவது உங்களுக்கு பொதுவா அந்த இங்கிலீஷுக்குரிய வருடம் இப்ப இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதின வருடம் இப்ப அதை கொடுத்து அது 2 எக்ஸை கொடுத்து ஃபில் பண்ணீங்கன்னா சரி. சரியா? சொல்லுங்க. இந்த ஜாபுக்கு முஸ்லிம் கேர்ள்ஸுக்குரிய ட்ரெஸ் கோட் என்ன மாதிரி இருக்கும் சார்? ட்ரெஸ் கோட்னு சொன்னா பொதுவா இமிகிரேஷன் ட்ரெஸ் கோட் அதே எப்படி ட்ரெஸ் கோட்னு சொல்றாரு. பொதுவா அந்த எப்படி சொல்றேன், பொதுவா ஒழுக்கமான ட்ரெஸ் தான் போடுவாங்க. பொதுவா எப்படி சொல்றேன், எல்லாம் இப்ப முஸ்லீம் கேர்ள்ஸும் ஒர்க் பண்ணலாம், அவங்க இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஹிஜாப் எல்லாம் போடலாம், இஷ்யூ ஒன்றும் இல்லை. சரியா? ஆல்ரெடி ஒர்க் பண்றாங்க அப்படி. சரியா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த பேமெண்ட் செக்ஷன்ல இப்ப 600க்கு கூடுதலா டெக்ஸோட சேர்த்த மாதிரி 610 ரூபாய் காட்டுச்சு சார். அதை விட கூடுதலா வேற எங்கேயும் காட்டுச்சுன்னா நம்ம எடிட் பண்றதுக்கு எங்கேயும் இருக்கா இடத்துல? அதை விட கூடுதலா காட்ட மாட்டாங்க, நாங்க எடிட் பண்றலையே, அவங்க தான் வெட்டுற பேமெண்ட். ஓகே சார். அப்படின்னா நாங்களாகவே பேமெண்ட்டை டைப் பண்றல, நாங்க எல்லாத்தையும் சப்மிட் பண்ணோம்னா இவ்வளவு பேமெண்ட் வெட்டுவோம் காட்டுவாங்க, நாங்க ஓகே கொடுத்தோம்னா நாங்களே வெட்டி எடுப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே சார். சரி சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ. சார் இப்ப ஏற்கனவே டீச்சிங் சர்வீஸ்ல இருக்கிறார்கள் அப்ளை பண்ற நேரம் அப்ளை பண்ணலாம். நீங்க லிமிட்டட் அப்ளை பண்ணலாம். சரியா? அதாவது இது வந்து ஓபன் எக்ஸாம் தானே. இப்ப நான் விளங்கப்படுத்த கெசட் வந்து ஓபன் எக்ஸாம் லிமிட்டட் சொல்லி இருக்கு. சரியா? நீங்க கூகுள்ல லிமிட்டட் அடிச்சீங்கன்னா அதுக்குரிய கெசட் வரும். அதுல கொஞ்சம் மாற்றம் என்னன்னு சொன்னா சர்வீஸ்ல இருக்கணும், 5 இயர்ஸ் என்னவோ கேட்டிருக்காங்க சர்வீஸ்ல இருக்கிற மாதிரி. சரியா? அப்படி ஒரு விஷயம் கேட்கிறாங்க. மற்றது பாடங்கள் சப்ஜெக்ட் அதே சப்ஜெக்ட் தாங்க. சர்வீஸ்ல இருக்கணும்டா சார். அதுல அவங்க கேட்டிக்கிறாங்க மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் மாதிரி அப்படி சர்வீஸ்ல இருக்கணும்னு தான் போட்டிக்கிறாங்க. அப்ப நாங்க டீச்சிங்ல இருக்கிற நேரம்
மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் அந்த டீச்சிங்ல சர்ச். இருக்கிறனாலும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ள பாத்தீங்களா, கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்களான்னு வந்து கேட்கறாங்க. நான் விளங்கப்படுத்தினேன். ஓ ஓ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அந்த இடத்துல நீங்க கொடுக்கலாம், நான் டீச்சிங் சர்வீஸ்ல இருக்கிறேன் சொல்லி கொடுக்கலாம் நீங்க. அப்படி சரியா? கொடுத்தா ஏழும் தானே சார் என்ன? அப்படி கொடுக்கலாம். சின்ன சின்ன வித்தியாசம் தான். ஆனா சர்வீஸ்ல இருக்கிறார்கள் குறைய பேரா எடுக்காங்க. 43 பேர் நினைக்கிறேன். சரியா? ஆ 43 பேர், இங்க 68 பேர் எடுக்கிறாங்க. அப்ப ஓப்பன் டீச்சிங்ல இருக்கிறவங்க வந்து ஓபன் போடலாமா சார்? ஓப்பன் போடல, லிமிட்டட் தான் போடலும். நீங்க ஓப்பன் போட்டாலும் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. சரியா? ஆ நீங்க அங்க உங்களோட என்ஐசி நம்பர் அடிச்சோன்னே எல்லாம் காட்டுங்க. அவன பிழையான தகவல் கொடுத்தேன்னு சொல்லி அதுக்கு வேற ஒஃபென்ஸ் இல்லையா? ஆஹா அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. நீங்க லிமிட்டட்ல போட்டீங்கன்னா சரி. சரியா? சரி சார். ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. சார் ஏர்லியா ஒரு கேர்ள் ஒன்று கேட்டது அந்த இனிஷியல் பிரச்சனை அது கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். இனிஷியல் பிரச்சனைடா நீங்க இடையில ஜாயின் பண்ணீங்க. ஓ சார். நான் இப்ப அதுக்கு ரெக்கார்டிங் இந்த ரெக்கார்ட் ஆகுது, ஆனா இதுக்கு ரெக்கார்ட் நான் ஷேர் பண்ணுங்க. சரியா? ரெக்கார்டிங்க கொஞ்சம் நல்லா பாருங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண விஷயத்த இந்த இனிஷியலை பொறுத்த வரைக்கும் சப்மிட் பண்ணிட்டீங்களா? ஓ நான் இனிஷியல வந்து முன்னுக்கு தான் போட்டேன். இல்ல, இனிஷியல் பின்னுக்கு போடணும். சரியா? உங்களோட பேரை போட்டுட்டு கமா போட்டு பின்னுக்கு தான் இனிஷியல் வரணும். சரியா? அப்ப இனிஷியல் பிரச்சனைன்னு சொன்னா நீங்க ஒரு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி கேளுங்க, இப்படிதான் நான் ஃபில் பண்ணிட்டேன்னு ஃபார்மை. சரியா? இந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுமா இல்லது நான் இன்னொரு ஃபார்ம் ஃபில் பண்ணணுமான்னு கேளுங்க. அப்படி ஓகேன்னு சொன்னா இன்னொன்னு நீங்க ஃபில் பண்ணலாம். சரியா? எஸ்கியூஸ் சார். சொல்லுங்க சார், இந்த கெசெட்ல 8.1ல சொல்லியிருக்கு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு சேஞ்சஸ் மேட் பிரிண்டட் பண்ண பிறகு சேஞ்சஸ் மேட் பண்ணிடலாம் சொல்லியிருக்கு. பிரிண்ட் பண்ண 8.1ல 8.1 8.1 Online application form exam shall be completed only in English. Okay. The applicant will be informed by sending short message. Okay. Mobile phone number used to access the system by sending email or email address. That soft copy submitted online in accepted, not accepted as a valid application by a department. Before filling the online application, okay, fill பண்ணது முதல் download the instruction prepared for applying for the examination. The instruction பார்க்கடா. சரியா? Follow the instruction carefully in filling the application form. Any amendment made to the application form after obtaining a printed copy of the same will not be treated as a valid amendment. Incomplete application will be rejected without intimation. So, இது காப்பி சாஃப்ட் காப்பி என்று சொல்லி எதை சொல்லியாங்க? சாஃப்ட் காப்பி தானே சொல்லியா, ஹார்ட் காப்பி இல்லை. சாஃப்ட் காப்பி என்று சொல்ல என்ன விஷயம்? பிரிண்டட் காப்பி இல்ல, கீழே பிரிண்டட் காப்பின்னு சொல்லியிருக்கு. கீழே அடுத்த சொல்லியிருக்கு சார், ஆஃப்டர் அப்டைனிங் பிரிண்டட் காப்பின்னு சொல்லியிருக்கு. அதான் என்னன்னு தெரியல. கடைசி முதல்ல பிரிண்டட் காப்பியா? இல்ல, பிரிண்டட் காப்பி என்ற வேர்டே வரல. சாஃப்ட் காப்பி பிரிண்டட் காப்பி இதை சொல்றீங்களா? இதே சொல்லுங்க. அது வேற விஷயம் தான். பாருங்க, எனி அமெண்ட்மெண்ட், ஏதாவது மாற்றங்கள் திருத்தங்கள் மேற்கொண்டாங்கன்னா மேட் டு த அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொண்டாங்கன்னா ஆஃப்டர் ஒப்டைனிங் a printed copy of a same. சரி, அதுல மாற்றங்கள் ஏற்பட்டா தானா எனி அமெண்ட்மெண்ட் அல்லது திருத்தங்கள். அமெண்ட்மெண்ட் வரும் சில வேலைகள். சரி, டேட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ ரெவென்யூ சர்வீஸ்க்கு டேட் சேஞ்ச் பண்ணாங்க, அமெண்ட்மெண்ட் ஒன்று வந்துச்சு. சரியா? அப்படி சில அமெண்ட்மெண்ட் வரக்குள்ளதான் சொல்லிக்காங்கன்னு. அதுக்கு பிறகுதான் printed copy of the same will not be treated as a valid amendment. சரியா? அதை நாங்க வெளிடாக தகுதியானதாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிக்காங்க. அதாவது அமெண்ட்மெண்ட் அதை மாத்தினாமண்டா அதுக்கேற்றதாக இதை கருத மாட்டாங்கன்னு சொல்லிக்காங்க. சரியா? அதான் சொல்றாங்களே தவிர பிரிண்டட் காப்பி எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. இல்லை, சரியா? பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லுது. சரியா? சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இந்த இந்த சர்வீஸ் வந்து கிளாம்போல மட்டும்தானா இந்த ஜாப் வந்து செய்யலாம்? இல்ல இல்ல, ஐலண்ட் இலங்கையில எந்த பாவம் இத போட்டிங்க பாருங்க. எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி வர்க் பண்ணணும்னு சொல்லிக்காங்களே. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும் என்ன? எல்லா இடமும் இருக்கு. கொழும்புல மட்டும் இல்ல,
இலங்கை ஃபுல்லா இருக்கும். நீங்க ஸ்ரீலங்கால எந்த ஒரு இடத்துலயும் வேலை செய்ய நீங்க தகுதி பெற்றாலும் இருக்கும் எல்லா ரெஸ்பான்ஸ் இடத்துலயும். அந்த ஜாப்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்க வேண்டியிருக்கும் அதுல? ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இதுல மென்ஷன் பண்ணப்படல. சரியா, அது வேற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல இல்ல. சரியா, இந்த பொதுவா ரெஸ்பான்சிபிலிட்டி வழக்கமா சொல்றேன், இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் சொல்லப்படல. சரியா, பொதுவா ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க்கா தான் நீங்க. சரியா, இமிகிரேஷன் வந்து பொதுவா ஆஃபீஸோட ரிலேட்டடான ஒர்க் தான். குடிவரவு குடியகல்வு. சரிதானே? எதோட சம்பந்தப்படுது? குடிவரவு குடியகல்வு எதோட சம்பந்தப்படுது? இது border கண்ட்ரோல் இதால சம்பந்தப்பட்டது சார். உள்ள ஆட்கள் உள்ள இருந்து வெளியே வராக்கள் வெளியே வராக்கள் சம்பந்தமானது. டாக்குமெண்டேஷன் அப்ரூவ் பண்றது. குடிவரவு குடியகல்வுனா வெளிநாட்டுக்கு போற ஏர்போர்ட் உள்நாட்டுக்கு வரலாம். அண்ட் ஹார்பர், ஏர்போர்ட் ஹார்பர் பட்டது. அதே மாதிரி அந்த அதோட சம்பந்தமான ஹார்பர் அண்டக்குள்ள வந்துட்டு லோக்கல் ஹார்பர்ஸ் மீன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி வரும். ஆனா இன்டர்நேஷனல் ஹார்பர்ஸ் தான் அது. மத்தால அது மாதிரி அந்த ஹம்பாந்தோட்டை, கொழும்பு, ட்ரிங்கோ, இது 3 இடம் இருக்குது நினைக்கிறேன். இடங்களுக்கு ஹார்பர் ஏர்போர்ட். சரி, ஓகே. அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு என்னன்னு சொன்னா, இது பதவியில பேர் வந்து ஒத்தரைஸ்ட் ஆபீசர், அதிகாரம் பெற்ற அலுவலர். ஆனா நீங்க தான் உங்களுக்கு கீழே தான் ஆட்கள் ஒர்க் பண்ணுவாங்க. சரியா, நீங்க அவங்களுக்கு அந்த வேலைகளை சரியா செய்யறாங்களான்னு சொல்லி ஒரு மானிட்டர் பண்ற மாதிரி வேலை தான் உங்களுக்கு வரும். சரியா, உங்களுக்கு வேலை, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றாக்களை மானிட்டர் பண்ற மாதிரி வேலை. ஒரு கம்பெனில எப்படி ஒரு மேனேஜர் ஒர்க் பண்றாரோ அதே போல ஒரு வேலை தான் உங்களுக்கு வரும். அவங்களை மேனேஜ் பண்ணுவோம். சரியா, அப்படியான வேலைகள் தான் உங்களுக்கு வரும். ஆமாம் சார். கூடுதலா அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ், அது ஏர்போர்ட், ஹார்பரோட சம்பந்தப்பட்டது. அப்படியான வேலை அது ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க் தான் வரும். நீங்க ஃபீல்ட் ஒர்க் ஒன்றும் வராது. எஸ், ஆஃபீஸ். அதான் ஆஃபீஸ் ரிலேட்டட். கஷ்டமான வேலை இல்லை, ஈஸியான வேலை. சரியா, அந்த அளவு கஷ்டமான வேலை இல்லை, ஈஸியான வேலை தான். நல்ல சேலரி, ஈஸியான வேலை. சரியா, உங்களுக்கு கஷ்டம் இல்லை. நீங்க எந்த ஒரு பிரதேசத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஏசி ரூம்ல இருந்து ஒர்க் பண்ண போறீங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஒரு வேலையும் இல்லை. டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 5 இடத்துல மாதிரிதான் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிகிரேஷன் அப்படின்றதுல 5 இடத்துலதான் வேலை செய்ய வேண்டி வரும் போல இல்லையா? 5 இடம்னா அதுக்கேற்ற மாதிரி 5 இடங்கள்ல போடுவாங்கன்னு அது சொல்லிக்காங்க. இலங்கையில எந்த பகுதியிலையும் ஒர்க் பண்ணக்கூடிய தகவல் இருக்கணும் மணி கேட்பாங்க. சில வேலைகள்ல வேற இடங்களையும் ஓபன் பண்ணலாம், அது சொல்ல தெரியாதுன்னு சொல்லி. சரியா, அப்ப அது ஷோர் பண்ணி சொல்லல. ஆனா இப்ப சில இடங்களை சொல்லிக்காங்க. நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்குலையும் ஒரு ஏர்போர்ட் ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ண மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது கன்ஃபார்மா சொல்லிடுறாதான். ஏர்போர்ட்ல இது பாஸ்போர்ட் ஹெடிங்லேயே சொல்லியிருக்கு. ஆஃபீஸ் வேலையும் இருக்கு, ஃபீல்டு வேலையும் இருக்குன்னு போடுறாங்க. ஃபீல்ட் பேஸ் அண்ட் ஆஃபீஸ் பேஸ். வவுனியால இருக்கு நினைக்கிறேன். கிழக்கு மாநிலமா புலனறுவியல கிழக்கு மாநிலத்துல இடையில இன்னொன்று ஓப்பன் பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதை சில ஓப்பன் பண்ணாலும் பண்ணலாம். அப்ப இப்படிய நாட்களை தான் போடுவாங்க அதிகாரம் பெற்ற அலுவலர். சரியா, நல்ல ஜாப் உண்டு, முயற்சி செஞ்சு பாருங்க. சரியா, அப்ப நல்ல ஹை சலரி தானே. சலரி வந்து இன்னும் அதிகரிக்கலாம். சரியா, போ சலரி அதிகரிச்சு கொண்டு போகும். அதுல சில கமிஷன் எல்லாம் இருக்குங்க. பொதுவா சில பேர் சலரியை விட கமிஷன் கூட கிடைக்கும். சரியா, இப்ப அப்படியான சில விஷயங்களும் இருக்காது. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா முயற்சி செஞ்சு பாருங்க. சரியா, நல்ல ஒரு ஜாப் இறைவன் நாடுனா உங்களுக்கும் கிடைக்கலாம். சரியா, அப்ப டிகிரி ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணாங்க. ஆனா எத்தனை வேகன்சி இருக்குன்னு யாருமே அதை பத்தி கன்சிடர் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் கன்சிடர் பண்ற விஷயம் அதில் சேலரி. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கு ஒரு 600 ரூபா போகும். அந்த ஜாப் கிடைச்சா நல்ல சேலரி அது. ஸோ அதைத்தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு நீங்க கட்டாயம் அப்ளை பண்ணாம இருந்தா அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணாக்கள் பிழையாக இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் என்ன விளக்கம் கொஞ்சம் கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க திருப்பி அப்ளை பண்ணாலும் பண்ணி கொள்ளலாம். சரியா, இது சம்பந்தமா வேற இன்னும் டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்லாட்டி ஓவரால் 10 மணியை தாண்டிது, இல்லாட்டி நம்ம முடிச்சு கொள்வோம். ஓகே, ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுவேன் பெரும்பாலும். ரெக்கார்டிங்கை பார்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணாம இருக்கிறவங்க ஒருக்கா அதையும் ஃபில் பண்ணி கொள்ளலாம்.
ஹலோ சார். சொல்லுங்க. ஜென்ரல் நாலேஜ் கொஷனில் இந்த குளோபல் பொலிட்டிக்ஸ்ன்னு கேட்டிருக்கല്ലോ, அது வந்து இப்பத்த அரசியலா இல்லாட்டி முந்தியான் அப்படி உலக அரசியல்ண்டா சமகால அரசியல் அப்படியா இல்லாட்டி சமகாலம் தான் கேட்கிறேன், பழைய விஷயங்கள் கேட்கறது. அப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் இப்பத்த சயின்ஸ் டெக்னாலஜி விஷயங்கள் தான் கேட்பாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூட்ரல் இன்டெலிஜென்ஸ், அப்படியே நியூட்ரல் நெட்வொர்க், அப்படி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா ஓகே அப்படியா? கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும் பெரும்பாலும். அதுக்கு அது 100% நான் ஷூர் பண்ணி சொல்ல மாட்டேன். எங்களுக்கு அதுக்கு ஒரு சேர ஒரு ஆள் இருக்காரு எங்களோட கிளாஸ் ஹீரோ, அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் அதுக்குரிய விஷயங்களை அவர் தொகுத்து செய்யறாரு. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு முதலட்டமா நான் விஷயத்தை சொல்லிக்கணும், அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே, சரி ஓகே. நான் இதோட இந்த இன்ட்ரடக்ஷன் செஷனை நான் முடிச்சு கொள்றேன். ஓகே, மீண்டும் ஒரு நாங்கள் கிளாஸ் ஒன்றில் சந்திப்போம். தேங்க்யூ, குட் நைட்.